ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். ஸ்ரீரங்கராஜசரணாம்புஜராஜஹம்சம் ஸ்ரீமத்பராங்குசபதாம்புஜபிருங்கராஜம் ஸ்ரீபட்டநாதபரகாலமுகாப்ஜமித்ரம் ஸ்ரீவத்சசின்ன யதிராஜமீடே. தின்னரங்கர் சீரருள் இலக்காகப் பெற்றோம், திருவரங்கம் திருப்பதியே இருப்பாகப் பெற்றோம். மன்ய சீர் மாறன்கலை உணவாகப் பெற்றோம், மதுரகவி சொற்படியே நிலையாகப் பெற்றோம். முன்னவராம் நம் குரவர் மொழிகள் உள்ள பெற்றோம், முழுது நமக்கவை பொழுதுபோக்காகப் பெற்றோம். பின்னை ஒன்னுதனில் நெஞ்சு பேராமல் பெற்றோம், பிறர் மினக்கும் பொறாமையில்லா பெருமையும் பெற்றோமே. ஸ்ரீ சடாரி குரோர் திவ்ய ஸ்ரீபாதாஞ்ச மதுரதம் ஸ்ரீமத் யதீந்திர பிரவணம் ஸ்ரீலோகாச்சாரிய முனிம் பஜே. ஆழ்வார் பெருமானார் ஜீவர் திருவடிகளே சரணம். திருமலையாழ்வார் என்றும் திருவாய்மொழிப்பிள்ளை என்று பிரசித்தரான மாமுனிகளுடைய ஆச்சாரியருடைய ஒரு இயற்கையான இன்னொருளாலே பரம்பரா பிராப்தமான அர்த்தங்களை எல்லாம் மாமுனிகள் லபிக்க பெற்றார். அப்படி பெற்ற அர்த்தத்தை இந்த உலகின் கண் அனைவரும் அறிந்து உய்ந்து போக வேண்டும் அப்படின்ற ஒரு பெரிய நோக்கத்தாலே இந்த உபதேச ரத்ன மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரந்தத்தை பணித்தார் மணவாள மாமுனிகள் என்று முதலே அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட உபதேச ரத்ன மாலையிலே இவருக்கு சேர்ந்த அர்த்தங்கள் என்ன, சொல்ல வந்த விஷயங்கள் என்ன என்று சொல்லக்கூடிய ஆரம்பத்திலே முகத்தாலே முதலே பிரதம பர்வரிஷ்டராய் இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய பெருமையை அறிவிக்க வேணும் என்று அதிலே இழிந்தார், அந்த துறையிலே இழிந்தார் மணவாள மாமுனிகள். அனுகுணமாய் ஆழ்வார்களுடைய அவதார கிரமத்தை முதல்ல பொய்கையார் மூதவத்தார் பேயார் என்று திருமங்கை ஆழ்வார் பரியந்தமாக ஆழ்வார்களுடைய அவதார கிரமத்தை தெரிவித்தார். அதுக்கு மேலே அந்த பொய்கை ஆழ்வார் மூதத்தாழ் முதலாழ்வார்கள் முதலில் தோன்றியவனர் ஆயிற்றே, அதனால அந்த ஐப்பசியில் தோன்றின அந்த முப்பெரும் தமிழ் அறிஞர்களை பற்றி அவர்களுடைய பெருமைகளை பறைசாற்றும் வண்ணம் அவர்களுடைய திவ்ய சூக்திகளினுடைய மாகாங்கத்தை தெரிவிக்கும் வண்ணம் வாசகங்கள்லாம் ஏற்றியிருந்தார். ஐப்பசி ரோணம் மத்துள்ள ஆழ்வார்களுக்கு அந்த விழால் நற்கடைகள் போன்ற பாசுரங்களாலே அவர்களுடைய பெருமையெல்லாம் ரொம்ப விசததமமாக மாமுனிகள் பாசுரம் மூலமாக விரித்துரைத்தார். அதை பிளலோவிஜியருடைய ஒரு இயற்கையான இன்னொருடாலே அருளி செய்யப்பட்ட இந்த வியாக்கியான முகத்தாலே நாமும் யதாமதி அறிந்து கொண்டோம். அதுக்கு மேல ஐப்பசி முடிஞ்சது. அவதார கிரமத்துப்படி போறதா அப்படின்னு பார்க்கும் போது இல்ல சௌகரியம் எதிலே உண்டு, சௌகரியம்னா அந்த மாசம் வழியில ரீதியில சௌகரியமா போயிடலாம். ஆழ்வார்கள் ரீதியிலே அந்த அவதார கிரமத்திலே போறது கொஞ்சம் நமக்கு நம்ம போல இருக்கக்கூடிய மந்த மதிகளுக்கெல்லாம் அசௌகரியமா இருக்குமோ அப்படின்னு நினைத்த மாமுனிகள் என்ன பண்ணார், உடனே மாச ரீதியிலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐப்பசி தொடங்கி அதுக்கப்புறம் கார்த்திகையினுடைய பிறந்த ஆழ்வார்களை அவர்களுடைய பெருமையை விவரிப்போம் என்று ஆரம்பிக்கிறான். அப்படி அதற்கு அனுகுணமாக நேற்றைய தினம் பேதை நெஞ்சே இன்னை பெருமை அறிந்திலையும் ஏது பெருமை இன்னைக்கு நெல் ஓதுகின்றேன் வாய்த்த புகழ் மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகை நாள் கான் என்று சொல்லும்படியாய் திருமங்கை ஆழ்வார் கார்த்திகை மாசத்திலே திருவவதாரம் பண்ணினவர். அவர்களுடைய வீர் எப்படி இருக்கும்
எப்படி வேறுபாட்டுடையவர் என்பதை அந்த வாசகத்தாலே தெரிவித்தார். ஆனாலும் அதை மட்டும் சொல்லி மாமனிகளால் தெரிவிக்க முடியல. ஏன்னா அந்த திருமங்கை ஆழ்வார்னு சொல்லக்கூடியவர் இந்த சம்பிரதாயத்துக்கு எவ்வளவு பெரிய கைங்கரியத்தை ஆற்றி இருக்கிறார், அதனால் அவர் புகழ் மேலும் தெரிவிக்க வேண்டும் என்று அவா கொண்டு அவர் பண்ண கிருத்தியத்தை அந்த வேதத்துக்கு எப்படி 6 அங்கங்கள் உண்டோ அதே போல திராவிட வேதம் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களுக்கு திருமங்கை ஆழ்வாரே 6 அங்கங்களாக 6 திவ்ய பிரபந்தங்கள் அருளி செய்யப்பட்டது. அதனுடைய பெருமையை பார்ப்போம் என்று மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த நீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்னென்ன காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சைய வாழ்த்து என்று ஒரு பாசுரத்தை இட்டார். அதனுடைய அனுபவத்தை தான் நேற்றுக்கு ஆரம்பிச்சோம். மேற்கொண்டு நேற்றுக்கு விட்ட இடத்துல இருந்து தொடருவோம். மாறன் படைத்த தமிழ்மறைக்கு மேல என்ன சொன்னார்னா, இந்த பாசுரத்துக்கு சடோக வாங்மயம் என்று சொல்லக்கூடிய நம்மாழ்வாரிலே அருளி செய்யப்பட்ட திவ்ய பிரபந்தங்கள் அது 4 வேதங்களுக்கும் சாமியம் பெற்றது, ஒப்புமை உடையதாய் இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட வேதங்களுக்கு ஷடங்கங்கள் என்று சொல்லும்படியாய் 6 அங்கங்களாய் அருளி செய்தவராய் இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் அப்படி அவர் அவதரித்தருள திருக்கார்த்திகை திருநட்சத்திரத்தை பல காலம் ஆதரிக்கும் அவர்களை மங்களாசாசனம் என்று தம் திருவுள்ளத்தை குறித்து அருளி செய்கிறார். திருமங்கையாழ்வாருக்கு மங்களாசாசனம் பண்ணாதீங்கோ, திருமங்கையாழ்வாரை போற்றினவர்களை நீங்கள் போற்றுங்கோள் என்று ஆரம்பிக்கிறார். அதுக்கு மேல சொல்றார், மாறன் மடித்த தமிழ்மறைக்கு. மாறன் மடித்த தமிழ்மறைக்குன்னு சொன்ன போதே அந்த வேதத்தினுடைய ஏற்றத்தை தெரிவிக்கிறார். வேதமானது எப்படி இருக்குன்னா பரம பிரமாணம் என்று சொல்லும்படியாய் பிரமாணங்களிலே தலை சிறந்ததாய் இருக்கக்கூடியது வேதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதற்கு அனாதி அபௌருஷேயம் போன்ற பலவிதமான மகாத்மியங்கள் உண்டு அப்படிப்பட்ட வேதத்துக்கு. ஆனால் என்ன பண்றார், வைக்கும்போது சொல்லக்கூடிய காலத்திலே மாறன் படித்த தமிழ் மறைக்குன்னு சொல்லக்கூடிய காலத்திலே அந்த திராவிட அந்த சம்ஸ்கிருத வேதத்துக்கு சமமாய் இருக்கக்கூடிய எங்கள் நம்மாழ்வாருடைய தமிழ் பிரபந்தங்கள் அப்படின்னு சொல்ல வந்தார். இது தமிழ் மறை என்று சொல்ல வந்தார். அப்போ ஒரு சமயம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா வேதத்தை மேல தூக்கி பிடிச்சிருக்க மாதிரி இருக்கு. இப்போ இந்த வியாக்கியானத்தினுடைய ரீதி போகக்கூடிய ரீதியை பார்க்கணும். சம்ஸ்கிருத வேதம் போலே தான் தோன்றியாய் அடியத்திருக்கை அன்றிக்கே ஆழ்வாரிடத்திலே அவதரித்த ஏற்றமுண்டிலே திருவாய்மொழிக்கு. முதல்ல சொன்னார் வேதத்தை போல ஒன்றும் கிடையாது, தமிழ் மறை அந்த பெரிய சம்ஸ்கிருத மறை இருக்கு, அது போல தமிழ் மறை இது அப்படின்னு சொன்னவர் இந்த இடத்துல என்ன பண்றார், வேதம் எப்படிப்பட்டதா இருக்குது, சம்ஸ்கிருத வேதம் எப்படி இருக்குன்னா தான் தோன்றி தனக்கே தோன்றிது, தானே தோன்றியது. அதுக்கு யாராவது கர்த்தானே யாராவது உண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல யாரும் இல்லை. ஏன்னா வேதத்தினுடைய பெருமையை சொல்லக்கூடிய காலத்திலே வேதமானது அபௌருஷேயம், ஒரு புருஷனால் இயற்றப்படாதது இந்த வேதம் என்றெல்லாம் அறிந்து கொள்கிறோம் இல்லையா. அப்போ தான் தோன்றியாய் அடியொத்திருக்கை அன்றிக்கே இந்த திராவிட வேதம் எப்படி இருக்கு, இது அபௌருஷேயமா இருக்கு, அதுக்கு நாதன்களே கிடையாது. அதுவும் என்ன சொல்றார், ஆனால் எங்களுடைய வேதமானது எங்களுடைய திவ்ய பிரபந்தமானது ஆழ்வார்களுடைய அருளி செயல்களானது எப்படிப்பட்டு இருக்குன்னா அப்படி அன்றிக்கே அடியொத்திருக்கை அன்றிக்கே ஆழ்வாரிடத்திலே அவதரித்த ஏற்றம் உண்டிரே. அவன் மேல இருந்த மறையை பிடிச்சி கீழே இழுத்துட்டான். தயாசதகத்துல வேதாந்த தேசிகனார் ஒரு ஸ்லோகம் பண்ணிப்பார். அதாவது திருவேங்கடமுடையானே, நீ திருமலைன்னு சொல்லக்கூடிய உத்துங்கமான ரொம்ப உயர்ந்த பிரதேசத்திலே இருக்காய். உலகத்திலே சாதாரணமா பார்க்கக்கூடிய காலத்திலே மேடு பள்ளங்கள்லாம் இருக்கு. இப்ப அந்த பள்ளத்தை சரி பண்ணணும்னா என்ன பண்ணணும், மேட்ல இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் போட்டா என்ன ஆகும், எல்லாம் சமதளம் ஆயிடும். அதுபோல குரங்கு பட்சி சராசரம் வேடுவன் வேடு வச்சு என்று சொல்லும்படியாய் பல தாழ்ந்தவர்கள் இவ்விடத்துல இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் எப்படி உய்வடைய முடியும் அப்படின்னு சொன்னா உன்னுடைய தயையால தானே உய்வடைய முடியும். அப்படிப்பட்ட உன்னுடைய தயை எங்க இருக்குன்னா மேல இருக்கு. உன்னுடைய அந்த தயைன்ற குணத்தை தயாதேவியானவள் மேல இருந்து பிடிச்சி கீழே இழுத்தாடும். அப்ப என்னாச்சுன்னா அந்த மண்ணெல்லாம் செறிஞ்சு கீழே இருக்கிறவர்கள்லாம் மேலே வந்து விட்டார்கள், சமதளம் ஆயிடுத்து அப்படின்னு தெரிவிக்கிறார். அதே போல இந்த இடத்துல என்ன ஆகுது, மறைன்றது ரொம்ப பெரிய இடத்துல இருக்கு. அதாவது ஆழ்வார்கள் திருவதாரம் பண்றதுக்கு இந்த அருளி செயல்களை அருளுவதற்கு முன்னே எப்படி இருந்ததுன்னா வேதம் ரொம்ப உன்னதமான ஸ்தானத்துல இருந்தது. தானே என்ன சொல்றது, மோனோபோலி சிங்கிளா நான் ஒருத்தரா இருக்கான்ற மாதிரி தான் நானே பிரமாணம் என்று நினைத்து கொண்டிருந்தது.
அப்படிப்பட்ட வேதத்தை என்ன பண்றாரா, பிடிச்சி கீழே இழுக்கிற மாதிரி இழுத்து சமதளமாக்கிட்டார். என்னன்னா யாருனாலே அப்படின்னா, நம்மாழ்வார் எப்பொழுது தன்னுடைய திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தாரோ அது வேத சாமியம் பெற்றதாக ஆகிவிட்டது. அப்போ அது வடமறை, இது தென்மறைன்னு சொல்லும்படியாய் துல்லியமாய் இருக்கக்கூடியதாய் இருக்கிறது என்றெல்லாம் காட்டுகிறார்கள். அதனால அதுக்கு மேல என்ன தெரிவிக்கிறார் பாருங்க, இந்த தான் தோன்றியாய் அடியொத்திரிக்கை அன்றிக்கே ஆழ்வார் இடத்திலே அவதரித்த ஏற்றம் உண்டு திருவாய்மொழிக்கு. அதுக்கு அப்பா அம்மா கிடையாது, எங்க திருவாய்மொழிக்கு அப்பா அம்மா உண்டுன்றார். எங்களுடைய மறைக்கு அப்பா அம்மா உண்டு. அதான தெரிவித்தார் பராசர பட்டரும் வான் திகழும் சோலை மதுரரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ம தமிழ் மறைகள் ஆயிரமும் இன்ன முதல் தாய் சடகோபன். எங்கள் திருவாய்மொழிக்கு வந்து இதத்தாய் பெற்ற தாய் யார் அப்படின்னா சடகோபன். வளர்த்த முதல் தாய் யாருன்னா ராமானுஜர். அப்போ 2 தாய் உடையவராய் இருக்கார். எப்படி கண்ணன் பெருமான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவிலே ஒருத்தி மகனாய் வளர்ந்தானோ அதே கிரமத்திலே எங்களுடைய திருவாய்மொழிக்கு பெற்ற தாய் ஒருவர் வளர்த்த தாய் ஒருவர் என்ற ஏற்றம் உண்டு எங்கள் திருவாய்மொழிக்கு. அப்படிப்பட்ட ஏற்றம் உங்களுடைய வேதத்துக்கு கிடையாது என்று சொல்லும்படியா அங்கு துவரிக்கும்படியான அர்த்தத்தை தெரிவிக்கிறார். இந்த இடத்துல என்ன சொன்னா, வேதத்துக்கு தாழ்வா அப்படின்னு கேட்டா தாழ்வு சொல்ல வரல. அவர் நகினிந்தா நியாயம் என்று சொல்லும்படியா திருவாய்மொழியுடைய பெருமையை சொல்லக்கூடிய காலத்துல அந்த வேதனுடைய பெருமையை கீழே இறக்கிறார். அவ்வளவுதான். அதுக்கு மேல தெரிவிக்கிறார், வேத பிராச்சேத சாதாசி என்னுமா போலே. அதாவது புராண வச்சனம் தெரிவிக்கிறது, வேத வேத்தியே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேத சாதாசி திராட்சாத் ராமாயணாத்மனா என்று தெரிவிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எம்பெருமான் ராமனாக அவதரிக்கணும் அப்படின்னு திருவுள்ளம் கொண்டான். அப்போ அவன் அவதாரத்துக்காக அந்த சங்கல்பம் பண்ணிக்கக்கூடிய காலத்துல வேதமானது சொல்லித்தான், நானும் இந்த இடத்துல பிறக்கணும், நீ பிறக்க காலத்துல நானும் பிறக்கணும்னு ஆசைப்பட்டுதான். எப்படி பிறப்ப நீ அப்படின்னு கேட்ட காலத்திலே நான் ராமாயணமாக பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால எம்பெருமான் ராமனாக பிறந்த காலத்திலே வேதமானது ராமாயணமாக பிறந்தது. அதே எங்கள் சடகோபர் பிறந்தாரே அந்த காலத்திலே இந்த வேதமானது எப்படி பிறந்ததுன்னா திருவாய்மொழியாக பிறந்தது. அதுக்கு இது துல்லியம்னா வேதத்துக்கும் இதுக்கும் துல்லியம்னு நம்ம சொல்லும் போது அது ராமாயணமாக பிறந்த அந்த காலத்துல வேதம் பிறந்தது. ராமனுடைய காலத்திலே சடகோபருடைய காலத்திலே என்ன பண்ணிதுன்னா வேதம் திருவாய்மொழியாக பிறந்தது என்று தெரிவிக்கிறார்கள். தமிழ் மறை என்கையாலே திராவிட ரூபமான வேதம் என்கை. தமிழ் மறைன்னு சொல்லிட்டோம். மறையினாலே ரொம்ப பிராபல்யமா இருக்கக்கூடிய வடமொழி மறை தானே ரொம்ப பிராபல்யமா இருக்கு. வடமொழி மறைவேதர் வேள்வியுள் நையழல் வான்புகை போய் என்று தெரிவிக்கிறார் நம்மாழ்வார். அப்படி சொல்லக்கூடிய காலத்துல அதையே கொண்டு ஆச்சாரியத்திலே அவர் நிரூபணம் பண்றார். இந்த துல்லியம் வேண்டும் அப்படின்னா வடமொழி மறை என்று சொல்லக்கூடிய காலத்திலே தென்மொழி மறைன்னு ஒண்ணு இருக்கணுமே. ஒருத்தர் ஒண்ணு இல்ல ஒரே ஒரு தத்துவம் தான் இருக்கு அப்படின்னா மறை அப்படின்னு சொன்னாலே அது சம்ஸ்கிருத வேதமாகத்தான் இருக்க போறது. வடமொழி மறை என்ற விசேஷனம் விட்ட காலத்திலே தென்மொழி மறைன்னு ஒண்ணு உண்டுன்னு ஆச்சாரியத்திலே நிரூபணம் பண்ணுகிறார். இதுவும் வேத சாமியம் உண்டு என்று. அப்போ என்ன இருக்கு, தமிழ் மறை என்கையாலே திராவிட வேத ரூபமான வேதம் என்கை. அதுக்கு மேல தெரிவிக்கிறார், ஒரு பெரிய ஒரு சரித்திரத்தை எடுத்து இந்த இடத்துல காட்டுறார். வேதம் எப்படிப்பட்டது, எங்களுடைய திவ்ய பிரபத்தினுடைய பிராவண்யம் மகிமை எப்படி இருக்குன்னு காட்டுறாரு. தகும்ஹத்ரின் கிரி ரூபா நவிக்யாதா நதர்ஷயாம் சகார தோஷாகும் ஏகைகஸ்மான் முஷ்டிமாததே சகோவாச்ச பரத்வாஜோத்ரிய மந்திரிய வேதாவா ஏதே அனந்தாவை வேதாக நமோ வாச்சோ யசோதிதா யாச்ச அனுதிதா தஸ்யை வாச்சே நமோ வாச்சே ஸ்வசம்ஸ்கிருத திராவிட வேத சூக்தி. அதாவது இதுல சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, வேதம் எவ்வளவு பெருசா இருக்கு, அதை அத்தியனம் பண்றதுக்கு ரொம்ப சிரமமான வேதம். ஆனால் எங்களுடைய திவ்ய பிரபந்தம் இந்த திருவாய்மொழின்னு சொல்லக்கூடிய அடகோபருடைய திருவாய்மொழிகள் பிரபந்தங்கள் இதர திவ்ய பிரபந்தங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா அது அத்தியனம் பண்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கக்கூடியது அப்படின்னு காட்டுகிறார். அதுக்காக ஒரு சரித்திரத்தை எடுத்து காட்டுறார். பரத்வாஜர் அப்படின்னு ஒரு ரிஷி எழுந்தருள் இருந்தாராம். இந்த பரத்வாஜர்ன்ற ரிஷிக்கு அவர் பிறக்கக்கூடிய காலத்திலே நமக்கு 100 வருஷ காலம் ஆயுசு உண்டு அப்படின்னு சொன்னாராம். சரி, பிராப்த காலத்திலே அவளுக்கு அந்த உபநயனம் இந்த போல இதெல்லாம் சம்ஸ்காரங்கள் எல்லாம் முடிந்த பிறகு வேதத்தை அத்தியனம் பண்ண ஆரம்பிக்கிறார். 7-8 வயசுல 100 வயசு காலம் அந்த பரியந்தம் அவர் அவருக்கு ஆயுசு இருந்தது. வேதத்தையும் அத்தியனம் பண்ணி கொண்டிருந்தார். கடைசியில் அவருக்கு தெரிஞ்சு போச்சு, நமக்கு சரமதசை வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ இந்திரன் பிரத்யட்சமாறான். இந்திரன் இடத்துல தேவேந்திரன் இடத்த கேட்கிறார், எனக்கு இன்னும் ஒரு 100 வயசு கொடும் அப்படின்னாராம். சரின்னு என்ன பண்ணாராம், இன்னொரு 100 வயசு கொடுத்துட்டாராம் அவருக்கு.
சரின்னு சொல்லி அந்த 100 வயசுலும் வந்து வேதத்தையே அத்தியனம் பண்ணார். 200 வருஷ காலம் ஏறத்தாழ நெருங்கி போயிடுத்து. அப்ப திருப்பி இந்திரன் இடத்துல கேட்கறான், இன்னொரு ஒரு 100 வயசு கொடு எனக்குன்னாராம். சரின்னு சொல்லி அடுத்தது 100 வயசு கொடுத்துட்டார். 300 வருஷ காலம் முடிய போகிற சமயத்திலே இந்திரன் அவர் இடத்துல பிரசன்னம் ஆகிறான். அப்போ வந்து திருப்பி எல்லாம் நீ 100 வயசு தான் கேட்காது என்னாராம். இல்லையே, நான் நிறைய ஓதணும்னு நினைச்சிட்டு இருக்கேனே அப்படின்னாராம். உடனே இந்திரன் என்ன பண்ணாலும் ஒரு தன்னுடைய மாயினாலே ஒரு 3 மலைகளை, தரையும் சொல்லக்கூடிய வேதம் எப்படியோ அது போல 3 மலைகளை அவருக்கு தோன்றுமாறு செய்தான். அவர் கண்ணுக்கு பிரதர்ஷிப்பிக்கிறான் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட காலத்திலே வந்து அந்த மலையை பார்க்கிறார். அந்த மலையிலேருந்து 3 முஷ்டி மணலை எடுக்கிறார். அவர் இந்திரனானவன் எடுத்து காட்டுறார். இந்த 3 மலைகள் இருக்க, இந்த 3 மலைகளும் 3 வேதங்களுக்கு சமமா இருக்கக்கூடியது. என் கையில இந்த முஷ்டியில 3 முஷ்டி மணல் இதை எடுத்து வச்சிருக்கேன் பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நீ அத்தியனம் பண்ண வேதம் இவ்வளவுதான். அது சொல்றமே, கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு, இதுல இருந்து தான் வந்ததோன்னு தெரியல. ஆனால் வந்து என்ன பண்றான், அதை எடுத்து காட்டுறான். அப்படிப்பட்ட என்ன சொல்றது, கிருஷ்ணமாக கஷ்டமாக காரியமாக இருக்கக்கூடியது வேதாத்தியனம் என்று சொல்லக்கூடியது அப்படின்றதான் காட்டுறான் இந்த இடத்துல சொல்ல வந்த விஷயம். ஆனால் திராவிடியும் பிரம்ம சம்ஹிதாம் என்றும் எழுதி செய்தாரே பட்டர் என்று தெரிவிக்கிறார். இப்ப என்ன சொல்ற பட்டர் என்ன தெரிவிக்கிறார்னா, ருஷிம் ஜுஷாமக கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் விவோதிதம் சகசிரசாக்காம் யோத்ராட்சி திராவிடியும் பிரம்ம சம்ஹிதாம். திராவிடியம்னு ஒரு பாடம் இருக்கு, திராவிடியம்னு ஒரு பாடம் இருக்கு. இந்த இடத்துல புலராஞ்சியர் கை கொண்ட பாடம் திராவிடி. திராவிடியம்னு வந்து பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் காஞ்சி சுவாமியோட தன்னுடைய வந்து ஸ்தோத்திர கிரந்தங்கள் எல்லாம் திராவிடியம் என்றுதான் காட்டி இருக்கிறார். இப்போ திராவிடியம் பிரம்ம சம்ஹிதாம், அதாவது இந்த வேதத்தினுடைய பாகங்கள், சம்ஹிதை வந்து அரண்யம், இப்படி எல்லாம் பிரிப்பார்கள் அந்த வேதத்துல. இப்போ இந்த இடத்துல அந்த மாதிரி பிரிச்சிருக்கார். சம்ஹிதை பாகத்தை சேர்ந்தது எது அப்படின்னு கேட்டா திராவிடியம். பிரம்மத்தை தெரிவிக்கக்கூடிய திராவிடியம் என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய திராவிட வேதம் என்று பட்டர் தெரிவிக்கிறார் என்று காட்டுகிறார்கள். அது பூர்த்தியான ஸ்லோகம் எப்படி பார்த்தா, ருஷிம் ஜுஷாமகே கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம் விவோதிதம் சகசிர சாக்காம். வேதத்துக்கு எப்படி 1000 சாகைகள் உண்டு என்று தெரிவிக்கிறார்கள், சாமவேதத்துக்கு 1000 சாகைகள் உண்டு என்று தெரிவிக்கிறது கிரந்தங்கள் எல்லாம். அதனுடைய பெருமையை தெரிவிக்கக்கூடிய காலத்தில் அதே போல திருவாய்மொழி 1000 அப்படின்னு சொல்றது ஒரு பாசனமும் ஒரு சாக்கையை போல, ஒரு கிளையை போல, சாக்கைனா கிளை, ஒரு கிளையை போல இருக்கக்கூடியது எங்களுடைய திருவாய்மொழி. ஆழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி என்று தெரிவிக்கிறார். அதனால் திராவிடியம் பிரம்ம சம்ஹிதாம். அப்படிப்பட்ட வந்து 1000 பாசனங்களுக்கு, அது வேதத்துக்கு 1000 சாக்கைகள் உண்டு. ஆனால் அதை அத்தியனம் பண்றதுக்கு எப்படி இருக்கு, எந்த சமயத்துல பார்த்தாலும் இன்னும் கொஞ்சம் அத்தியனம் பண்ணணுமோ என்றும் அதை போல இருக்கும். ஆனால் எங்கள் ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, அதை அத்தியனமும் பண்ண முடியும், அனுபவத்துக்கு கொண்டு விட முடியும். நாடியந்தன் உள்ளம் கொண்ட நாதன் என்னும் நான்மறைகள் தேடி என்றும் காணமாட்டா செல்வன் என்று தெரிவிக்கிறார் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். நான்மறைகள் தேடி என்றும் காணமாட்டா செல்வனாய் இருக்கிறான் அந்த எம்பெருமான். ஆனால் நம்முடைய திவ்ய பிரபந்தங்கள் சொல்லக்கூடிய மறைகளாக இதை தேடி எம்பெருமான் பின்னாலே ஓடி வந்து கொண்டிருக்கிறான். அருளிச்செல் கோஷ்டி பின்னால தானே. அப்பாற்பட்ட பெருமை வாய்ந்ததாக இருக்கக்கூடியது இந்த திவ்ய பிரபந்தம். அது திராவிடியம் பிரம்ம சம்ஹிதாம் என்று அருளி செய்தார் பராசர பட்டர். ஆழ்வாரை கொண்டு ஈஸ்வரன் பிரவர்த்திப்பித்ததே ஹேதுவாக இவராலே பிரணீதமானதாக சொல்ல கடவுது காட்டுறார். வேதத்துக்கு அபௌருஷேயம்ன்ற ஒரு மகத்துவம் ஒண்ணு இருக்கு, இது அப்படி இல்லையே அப்படின்னு கேட்கக்கூடிய காலத்துல இது என்ன சொல்றார், திருமாலவன் கவின்னு தெரிவிக்கிறார். எம்பெருமான் ஆழ்வார் சொல்லக்கூடிய காலத்துல, என் நாக்கல நின்று நீ பாடுறா, யானாய் தன்னை தான் கொண்டு என்னை கொண்டு ஒரு கருவியாக கொண்டு பாடுகிறான். நேற்று கூட தெரியும், திருமாலிருஞ்சோலைமலை செஞ்சொற்கவிகால் உயிர் காத்த ஆட்சியின் திருமாலிருஞ்சோலை வஞ்சக்கல்வன் மாமாயன் மாயக்கவியாய் அவனே கவியா வரான் ஆழ்வாரை. அதனால இங்க சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, ஆழ்வாரை கொண்டு ஈஸ்வரன் பிரவர்த்திப்பித்தான், வேதத்தையே ஈஸ்வரன் பிரவர்த்திப்பித்தான் தானே சொல்றான். யோபை வேதம் பிரம்மனை படைத்த காலத்திலே அவனுக்கு உபதேசம் பண்ணுகிறான் வேதத்தை என்றுதான் தெரிவிக்கிறார்கள். எம்பெருமான் அந்த வேதத்தை வந்து தானே வந்து என்ன சொல்றது, நிர்மைத்தான் அப்படின்னு எந்த இடத்துலயுமே சொல்றது இல்லையே. அந்த வேதத்தை பிரவர்த்தனம் செய்தான், சிருஷ்டி காலத்துல கூட அவன் பிரவர்த்தனம் செய்கிறான் என்றுதான் சொல்லுகிறார்கள். அப்போ அதே போல இந்த இடத்துல பார்க்கக்கூடிய காலத்திலே ஆழ்வாரை கொண்டு ஈஸ்வரன் பிரவர்த்திப்பித்தான், அவ்வளவுதானே விஷயம். அதுவே ஹேத்துவாக, அதே காரணமாக என்ன சொல்கிறார், இவராலே பிரணீதமானதாக சொல்ல கடவுது. அதனால என்ன சொல்றாருன்னா, இது இவராலே, அதனால என்ன ஆகும்னா, இவரே இதை சொன்னாரோ, ஆழ்வாரே அருளி செய்தாரோ என்று சொல்லும்படியான பெருமை வாய்ந்தது இந்த ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தம்.
அப்படிப்பட்ட திவ்ய பிரபந்தமா இருக்கக்கூடியது ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள். நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்களுக்கு வேதம்னு சொல்லிட்டோம்னா வேதத்துக்கு 6 அங்கங்கள் இருக்கணுமே. வேதத்தை ரட்சணம் பண்ணறதுக்கு 6 அங்கங்கள் இருக்கணும். வேத அத்தியனம் சாதாரணமா பண்ணலாம் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு 4 மாசம் வேதம் அத்தியனம் பண்ணணும். ஆனால் மீதி இருக்கக்கூடிய 8 மாசங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வேதத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய சீக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், கல்பம், ஜோதிஷம் போன்ற 6 அங்கங்களை அத்தியனம் பண்ணணும். அப்படி பண்ணி வந்தால்னா கிட்டத்தட்ட 10, 12, 14 வருஷம் ஆகும் அவர்கள். அப்படி வரக்கூடிய காலத்திலே இந்த அங்கத்தோட அத்தியனம் பண்ணவர்கள் தான் வேதத்துல எந்த பாகமும் தெரியும், அவர்களுக்கு சகல காரியத்திலும் நிபுணர்களா இருப்பார்கள். என்ன இப்ப ஜோதிஷம் அப்படின்னா அதை கொண்டு எப்பப்போ எந்தெந்த கர்மங்களை பண்ணலாம் தெரியும். கல்பம் அப்படின்னு சொன்னா கல்பசூத்திரங்களை கொண்டு எப்படி எப்படி நம்மளுடைய நடத்தையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தெரியும். நிருக்தம் அப்படின்னு சொன்னா வேதத்தில் இருக்கிற கடினமான பதங்களுக்கு அர்த்தங்களை கண்டுபிடிக்க முடிக்க முடியா இருக்கும். சீக்ஷான்னு சொல்லக்கூடியது உச்சாரண கிரமம் எப்படி எப்படி சொல்லணும் அப்படின்றதெல்லாம் தெரிவிக்க முடியா இருக்கும். வியாக்கரணம் சொல்லக்கூடிய இலக்கணம் தெரிந்தவராய் இருப்பார். அப்படி பார்த்தோம்னால் அவரை அப்படி 6 அங்கங்களோட வேதத்தை அத்தியனம் பண்ணி வெளியிலே வரக்கூடியவர் எப்படிப்பட்டவரா இருப்பனா, ஒரு பூர்ணமான என்ன சொல்றது, இந்த வேத பாரங்கதர் என்று சொல்லும்படியாய் நல்ல அத்தியாத்தாவாய் இருப்பார் அவர் என்றுதான் காட்டப்பெறுகிறது. அதுபோல இதுல என்ன தெரிவிக்கிறார்னா, திராவிட வேத இவராலே உண்டான அந்த வேத ரட்சணார்த்தமாக இருக்கக்கூடிய அங்கங்கள் இருக்கு. அதுபோல இப்போ வேதம்னு சொல்லிட்டீல, இப்போ இந்த நம்மாழ்வாரோட திவ்ய பிரபந்தங்களுக்கு இந்த 4 வேதங்களுக்கு தமிழ் மறைக்கு எது 6 அங்கங்கள் என்று சொல்லக்கூடிய காலத்திலே மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த மங்கையர்கோன் சொல்லக்கூடியவன் திருமங்கை பிரதேசத்துக்கு தலைவராய் இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வாரிலே ஆரங்கம் கூற அவதரித்தார். திருமங்கை ஆழ்வார் அவதரித்ததே பிரயோஜனம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த நம்மாழ்வாருடைய 4 மறைன்னு சொல்லக்கூடிய 4 திவ்ய பிரபந்தங்களுக்கு ஆரங்கமான திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்ய அவதரித்தவர் இவர். இப்படி இவராலே உண்டான திராவிட வேத சதுஷ்டயத்துக்கும் ஸ்வசூக்திகளான ஷட்பிரபந்தங்களை அருளி செய்யும்படி அவதரித்தருளினாரே. கிட சொன்ன அர்த்தத்தை தான் மேல நிரூபணம் பண்ணுகிறார் தொடர்வஞ்சிய சுவாமி. ஆழ்வாராலே திராவிட வேத சதுஷ்டயம் 4 வேதங்களுக்கு சமமாக இருக்கக்கூடிய 4 திவ்ய பிரபந்தங்கள். அப்படிப்பட்ட வேத சதுஷ்டயத்துக்கும் ஸ்வசூக்திகளான ஷட்பிரபந்தங்கள், ஸ்வசூக்திகள்லாம் அவராலே அருளி செய்யப்பட்ட ஷட் பிரபந்தங்கள் 6 பிரபந்தங்களை அருளி செய்யும்படி அவதரித்தருளினார். அவருடைய அவதாரத்துக்கு காரணமே இதுதான், திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு தெரிவிக்கிறார். திருவிருத்தம் முதலான நம்மாழ்வார் பிரபந்தங்கள் 4க்கும் திருமொழி முதலான திருமங்கை ஆழ்வார் பிரபந்தங்கள் 6 அங்கங்களாயிரே இருப்பது அப்படின்னு ரொம்ப விசதத்தமமாய் இந்த இடத்துல என்ன சொல்றது, தேங்காயை போட்டு உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டார். இதுதான் அப்படின்னு. அது திராவிட வேதமானால் இதுவும் திராவிட வேத ரூபமான அங்கங்கள் என்ன குறையில்லை. அதை திராவிட வேதம் அப்படின்னு சொல்லிட்டோமே, ஆனால் நம்மாழ்வாரோட திவ்ய பிரபந்தங்களை இது திராவிட வேத அங்கம் அப்படின்னு சொல்ற வேதாங்கம் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் பிரபந்தங்களை சொல்றதுல எந்த விதமான தட்டும் இல்லை. திருவாய்மொழியுடைய வேதத்துவத்தையும் இதனுடைய அங்கத்துவத்தையும் ஆச்சார கிருதத்திலே பறக்க உருவாதித்தருளினாரே. ஏற்கனவே பார்த்தோம் நினைக்கிற சூழ்நிலை வேத தொகுஷ்டி அங்கோபாங்கங்கள் 14 போல இருந்தமிழ் நூல் புலவன் பணுவலாரும் அந்த எண்மர நன்மாலைகளும் அப்படின்னு ஒரு சூத்திரத்தை எடுக்கிறார். வேத தொகுஷ்டயம் வேதத்துக்கு அங்கங்கள் 6ன்னு சொல்றா, உபாங்கங்கள் 8ன்னு சொல்றா. ஆக 14 விஷயங்கள் வேதத்துக்கு உபகர்மணமா இருக்கிறது. அப்படிப்பட்ட வேதத்துக்கு ஆரங்கம் இதுன்னு சொல்லும் போது திருமங்கை ஆழ்வாருடைய பிரபந்தங்கள் என்று தெரிவித்து விட்டார்கள். உபாங்கங்களா இருக்கக்கூடிய 8 அது என்னன்னா, ஈதி இருக்கக்கூடிய 8 ஆழ்வார்களாலே அருளி செய்யப்பட்ட திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் இதுக்கு உபாங்கங்கள் என்று தெரிவித்தார். அதுக்கு மேல ரொம்ப அற்புதமாக இந்த இடத்துல ஒரு அர்த்தத்தை காட்டுகிறார். இப்படியான ஏற்றத்தை உடைத்தான வேதாங்க தத்துவஜரான இவர் அவதரிக்கையாலே அல்லாத திருநட்சத்திரங்களை காட்டிலும் வீருடையதாய்த்து கார்த்திகையில் கார்த்திகை தான் இருப்பது. இப்படியான ஏற்றத்தை உடைத்த திருமங்கை ஆழ்வாருக்கு இப்ப எல்லாம் சொன்னா பார்த்தீரா, இவ்வளவு பெரிய ஏற்றத்தை உடைத்தவர் அப்படின்னு சொன்னா, இந்த 6 அங்கம் எழுதுறது மட்டும் அவருக்கு ஏற்றமா அப்படின்னு கேட்டா அது மட்டும் ஏற்றம் இல்லை. ஏன்னா இவர் ஆழ்வார்களிலே கடைசியாக திருவவதாரம் பண்ணவர் இல்லையா. அதனால என்ன ஆகுதுன்னா, 6 அங்கங்கள்ல உபாங்கங்களும் இவருக்கு தெரிஞ்சது. எல்லா ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இவருக்கு தான் கிடைச்சது. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே கடைசியாக பிறந்ததனுடைய பலன் என்ன, வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு இவரே பாடினார்கள் இல்லையோ. எம்பெருமான் என்ன சொல்லணும், படைத்ததனால் பயன் பெற்றேன் வருகவென்னு திருமங்கையாளரை பார்த்து பாடணும்.
அப்படிப்பட்டவர் என்ன பண்றார்? ஏற்றத்தை உடையவராய் இருக்கிறார். எல்லாருடைய வேதங்கள் சொல்லக்கூடிய 4 வேதங்களிலாக இருக்கக்கூடிய தமிழ் மறைகளையும் அதிகரணம் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதே போல உபாங்கங்களாய் இருக்கக்கூடிய மற்ற எண்மருடைய பிரபந்தங்களையும் திவ்ய பிரபந்தங்களையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவருக்கு தான் கிடைத்தது. இந்த வாய்ப்பு யாருக்கும் கிடைக்கல. அப்படிப்பட்ட ஏற்றத்தை உடைத்தவர். அதே மேல விவரணம் பண்றார். வேதாங்க தத்துவக்கியர். இப்ப என்னன்னா வேதாங்க தத்துவக்கியர்னா வேதத்தையும் அறிந்தவர், வேதாங்கங்களையும் அறிந்தவராய் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொன்னோமே. ஆனால் இவருக்கு திருவாய்மொழியும் லபித்தது, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய உபாங்கங்களும் லபிச்சது, அங்கங்கள் இவரே எழுதினார். அதனால இவர் அதையும் அறிந்தவராக இருக்கிறார். ஆக கூடி பார்த்தா வேதம், அதுக்கு உபபிரமணமாக இருக்கக்கூடிய அங்கங்கள், உபாங்கங்கள் எல்லாத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். அதனால அப்படிப்பட்ட ஏற்றத்தை உடையவராக இருக்கக்கூடியவர் திருமங்கை ஆழ்வார். அது மேல் தெரிகிறார், இவர் அவதரிக்கையாலே அல்லாத திருநட்சத்திரங்களில் காட்டிலும் வீருடையதாய்த்து கார்த்திகையில் கார்த்திகை தான் இருப்பது. நேத்திக்கு அந்த பேதை நெஞ்ச பாசுரத்துல சொன்னேன், இந்த சொல்லக்கூடிய காலத்திலே புலலோஞ்சியர் கொஞ்சம் அதியா சொல்றாரோ அப்படின்னு. பேதை நெஞ்ச இன்னை பெருமை அறிந்திலையோ, அதாவது அந்த இதுல இருக்கு பாருங்க, பேதை நெஞ்ச இன்னை பெருமை அறிந்திலையோன்ற இடத்துல ஒரு வியாக்கியான பந்தி இடுகிறார். அல்லாத நட்சத்திரங்களோடு இதையும் ஒன்றாக எண்ணுகிற அறிவிலியான நெஞ்சே. அப்போ அல்லாத நட்சத்திரங்கள்னு சொல்லது இதர ஆழ்வார்களுடைய ஏனைய ஆழ்வார்களுடைய நட்சத்திரங்கள் இந்த இடத்துல பிரகரணமா, இந்த பிரகரணத்துக்கு சேர யாரை சொல்லிட்டு வருகிறார் அப்படின்னா ஆழ்வார்களை தானே சொல்லிட்டு வருகிறார். இப்போ அல்லாத நட்சத்திரங்கள் சொன்னா இதர ஏனைய ஆழ்வார்களுடைய நட்சத்திரங்களுக்கு இல்லாத பிறகு இதுக்கு தான் உண்டு அப்படின்னு ஒரு அர்த்தத்தை நிர்தாரணம் பண்ணுகிறார் இந்த இடத்துல. அப்படி சொல்லக்கூடிய காலத்துல ஐயோ இது கொஞ்சம் ஜாஸ்தியா இல்ல, மீதி இப்ப ஆழ்வார்களை தாழ்த்துவதை போல இருக்கு, நேத்திக்கே கூட சொன்னா இது கொஞ்சம் அதிகா இருக்கு அப்படின்னு தோணும். ஆனால் அதுக்கு விவரணம் சொல்லும்படி, அதுக்கு சமாதானம் சொல்லும்படியா இந்த இடத்துல காட்டுறார். இப்படியான ஏற்றத்தை உடையரான வேதாங்க தத்துவக்கிறான இவர் அவதரிக்கையாலே அனைத்தையும் அந்த தமிழ் மறையும் அதன் அங்கங்களையும் உபாங்களையும் அறிந்தவராய் இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வாருடைய அவதாரத்தாலே அல்லாத திருநட்சத்திரத்தை காட்டிலும் வீருடையதாய்த்து கார்த்திகையில் கார்த்திகை தான் இருப்பது. இப்ப சொல்லுவோம் நீங்க, நான் சொன்னதுல என்ன தப்புன்னு கேட்கறது போல இருக்கு. புள்ளவஞ்சர் நான் எதுக்கு சொன்னேன் இல்லையா, அல்லாத நட்சத்திரங்கள் இவருக்கு இருக்கிற நட்சத்திரத்துக்கு பெருமை வர ஆழ்வார்களுக்கு கிடையாதுன்னு நான் சொன்னேன். இப்ப சொல்லுங்க இவர் அனைத்தும் அறிந்தவர், அதனால இவருடைய பெருமை கார்த்திகையில் கார்த்தினால் வீறு பெற்றதுன்னு நான் சொல்றேன், என்ன தப்பு அப்படின்னு கேட்பது போல இடத்துல இருக்கிறது. இவர் நாம் அதை மேல் சொல்றார், இவர் நாம் பராங்குச பரகாலத்தைகள் என்னும்படியே பிரசித்தராய் கூறுகிறது. இவருக்கு எப்படி பிரசித்தம் அப்படின்னா பராங்குச பரகாலாதிகள் என்று சொல்லும்படியாய் பிரபஞ்ச ஜன கூடஸ்தர், பராங்குச பரகால எதிவராதிகள் என்று பிரசித்தம். அப்படிப்பட்ட பிரசித்தம் இவருக்கு பிரபஞ்ச ஜன கூடஸ்தருக்கு இதுவாய் பிரபஞ்ச ஜனங்களுக்கு கூட்டஸ்தராய் இருக்கக்கூடியவர்கள் என்று காட்டுகிறது. அப்படியே இவரும் எப்படி நினைக்கிறார் தன்னை? திருவந்தூர் பாசனத்துல சொல்லக்கூடிய காலத்திலே அடியார் எல்லாரோடும் முக்க எண்ணி இருத்தீர் அடியேனை என்றே அருளி செய்தது. என்ன சாதாரணமா நினைச்சு விட்டீர, நான் வந்திருக்கேன் உங்க மங்களாசாசனம் பண்ணு, நான் வந்திருக்கக்கூடிய காலத்திலே நீ கதவை சாத்திட்டீரு, என்ன நினைச்சாரு, எல்லா அடியாரும் வந்து நினைச்சு விட்டீரா என்று இவரே கேட்டாரே பெருமான் இடத்துல, திருவந்தூர் எம்பெருமான் இடத்துல பரிமளரங்கன் திறத்திலே. அதனால என்ன சொல்றாங்க, அப்படிப்பட்ட ஏற்றத்தை உடையவராக எம்பெருமானே ஒரு கேள்வி கேட்கக்கூடிய ஸ்தானத்தில் இருக்க வாழ்வழியால் மந்திரங்கள் மிடுக்கன் கலியன் இல்லையா, இப்படிப்பட்ட கேள்விகள்லாம் அவரை தவிர யாரும் கேட்க முடியும். சாதாரணமாவே என்னன்னா ஆத்துல கடைசியா ஒரு குழந்தைகள் பிறந்ததுன்னா அதுக்கு செல்லம் ஜாஸ்தி. அடியான் அப்படிதான், ஆத்துல கடைசியா பிறந்தாங்க, செல்லம் ஜாஸ்தி தான். அதுபோல ஆழ்வார்களிலே கடைக்குட்டியாய் பிறந்தார் திருமங்கை ஆழ்வார், அது செல்லம் ஜாஸ்தி தான். அவருக்கு சொல்றது என்ன பண்ணாரு, தாயாரும் தந்தையாரும் இந்த ஜெகன் லோக மாதாவும் பிதாவாகவும் இருக்கக்கூடிய எம்பெருமான எம்பெருமாட்டியும் ரசிக்கக்கூடியதாய் அமைந்திருக்கிறது. அதுபோல ஆய்த்து திருநட்சத்திரம். அதுபோல எண்ணியிருத்தீர் அடியினை அப்படின்னு சொன்னா, நான் உன்னுடைய அடியார்கள் எல்லாரோடையும் என்ன சமமா நினைத்தீரே, ஆனா அப்படிப்பட்டவன் இல்லை, அவர்களை காட்டிலும் மேம்பட்டவன் எப்படி சொன்னாரோ அதுபோல இவர் திருநட்சத்திரத்துக்கும் வாசி கிடையாது. ஏனைய ஆழ்வார்களுடைய திருநட்சத்திரோட இது பண்ணும் போது இது அதை காட்டிலும் சிறப்பு மிக்கது என்று தெரியும். அதுபோல ஆய்த்து திருநட்சத்திரம். அதுக்கு மேலே தானு வந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடும் தன்னேற்றம் உண்டே இவருக்கு சொல்லிட்டு அவர்கள் ஏற்றத்தை உடையவர்னா எப்படிப்பட்ட ஏற்றங்களை எல்லாம் உடையவர்னு மேல அதை விசதீகரணம் பண்ணுகிறார் குளரவஞ்சியர் சுவாமி இடத்துல. அது மட்டும் இல்ல, தானு வந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி என்று சொல்லும்படியாய் உலகமேற்றும் கண்டியோர் அரங்கம்மையும் கட்சி வேறுமல்ல என்று மண்டினார் என்று சொல்லும்படியாய் பல போன திவ்யதேசங்கள் எல்லாம் மங்களாசாசனம் பண்ணக்கூடியவராய் இருந்தார். தானு வந்த ஊரெல்லாம் தன் தாழ்பாடி அந்த எம்பெருமானுடைய பெருமைகளையும் திருவடிகளையும் பிரஸ்தாபம் பண்ணக்கூடியவராய் இருந்தார் அந்த திருமங்கை ஆழ்வார். அப்படிப்பட்ட தன்னேற்றம் உண்டு இவருக்கு என்று காட்டுகிறார்கள்.
இப்படி இவரடியாக உண்டான அதிசயத்தையும், அதாவது இவரமாவோட ஏற்பட்ட அதிசயத்தையும், கார்த்திகை நாள் இன்னும் காதலிப்பார், இப்படிப்பட்ட பெருமையெல்லாம் வாய்ந்திருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வாருடைய அவதார தினமான கார்த்திகளால் இன்னும் காதலிப்பார். அந்த திருநட்சத்திர தினத்திலே யார் தன்னுடைய வியாமோகத்தை பிராவணத்தை வைக்கிறார்களோ, இந்நாள்களில் இடையிலே இதுவும் ஒரு மதி நிறைந்த நன்னாள் உண்டாவதே என்று இதன் வைபவத்தை இடைவிடாமல் அனுசந்தித்து சொல்றார். இந்த கார்த்திகை நாள் இருக்க, அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டா, இந்த மார்கழி திங்கள்னு ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே நோன்பு நோக்கணும், அனுகாரம் பண்ணி தரிக்கணும். அந்த 2 காரணத்தால எம்பெருமானை பிரித்து இருக்க முடியல. அதனால அந்த கோப ஜென்மத்தை அனுகாரம் செய்கிறாள் ஆண்டாள். அவர்கள் நோன்பு நோற்றி எம்பெருமானை அடைந்தார்கள். அப்படிப்பட்ட பலனை நாமும் அடையணும் அப்படின்றதுக்காக அந்த நோன்பு நோக்கணும்னு ஒரு இது காட்டுறாரு. அந்த இடத்துல எம்பெருமானை அடைவதற்கு ஒரு வியாஜம் போல காட்டுகிறார் அந்த இடத்துல. அப்படி நோன்பு நோக்கக்கூடிய காலத்தில் நாள் அமைய வேண்டுமே, அதுக்கு நல்ல நாள் நட்சத்திரம் பார்க்கணுமே நல்ல காரியத்துக்கு அப்படின்னு பார்த்த காலத்துல கோள் விழுக்காட்டாலே மதி நிறைந்த நன்னாள் என்று சொல்லும்படியாய் ஒரு நல்ல நட்சத்திரம், நல்ல பௌர்ணமி தினம் அமைந்தது அவர்களுக்கு, சுக்லபட்சம் என்று சொல்லும்படியாக இருந்தது இல்லையா மார்கழி திங்கள் ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே. அது போல இந்த நாளுக்கும் எப்படி இருந்ததுன்னா, கார்த்திகைனால அதை போல சீர்மை வாய்ந்தது, மதி நிறைந்த நன்னாள் உண்டாவதே என்று இதன் வைபவத்தை இடைவிடாமல் அனுசந்தித்து, இப்படிப்பட்ட வைபவத்தை எப்படி பண்ணணும்னா, இந்த கார்த்திகை நாள் என்று சொல்லக்கூடிய வைபவத்தை ஒரு க்ஷணமும் அதுல எந்தவித தொய்வும் என்றே இடைவிடாமல் அனுசந்திக்க வேணும். அப்படி அனுசந்தி இதுல அதி அபினிவேசத்தை பண்ணி போந்தருள்வர்கள். சில பேர்லாம் இதுல ரொம்ப அத்தியந்த அபினிவேசம் இந்த இடத்துல ரொம்ப ஆர்வமா இந்த இடத்துல ஆதரவு தெரிவிப்பார்கள் சில பேர். அப்படிப்பட்டவர்கள் யார் என்று கேட்ட காலத்துல அவர்களாகிறார். குறைகள் பிரானடி கீழ் இல்லாத அன்பன் இராமானுசன் போல்வார். ராமானுசன் 2வது பாசனம். கள்ளாறுபொழில் தன்னரங்கன் கமலப்பதங்கள் நெஞ்சில் கொள்ளா மனிதர் நீங்க குறையல் பிரானடி கீழ் வில்லாத அன்பன் இராமானுசன். திருமங்கையாழ்வாருடைய திருவடி தாமரைகளே வில்லாத அன்பன், கொஞ்சம் கூட தொய்வின்றி காதலி பக்தியை செய்யக்கூடியவரா இருக்கக்கூடியவர் இந்த ராமானுசன். அப்படிப்பட்டவர் இந்த கார்த்திகை நாளை போல ஒரு நாள் இல்லை என்று கொண்டாடக்கூடியதா இருக்கக்கூடியது அவதார தினம் திருமங்கை ஆழ்வாருடையது என்று காட்டுகிறார்கள். அப்படிப்பட்டவர் இவருக்கு ராமானுஜருக்கு இன்னொரு பாசனம் விடுகிறார் இதுலயே. ராமானுஜாதி கலிமிக்க சென்னல் கழனி குறையல் கலைப்பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு அதனால் வலிமிக்க சீயம் ராமானுசம். ராமானுசன் சொல்லக்கூடியவர் எப்படி இருந்தார் அப்படின்னா, ஒரு சிங்கத்தை போல ஆயிட்டார். எதனால அப்படின்னா, திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தை எல்லாம் தன்னுடைய தேக்கி கொண்டிருந்ததுனால என்ன ஆச்சுன்னா, ஒரு சிம்மத்தை போலே ஆனார். ஆனால் அதே இதை ஏன் நம்மாழ்வார் பாசுரத்தை வைக்கல அப்படின்னா, அது மாதிரி வைக்கல. இவர் எப்படின்னா கொஞ்சம் கலியனானவர், கொஞ்சம் மிடுக்கா இருக்கார். அதனால சிம்மம் எப்போ ஒரு கம்பீரமா இருக்குன்றதுனால அந்த மாதிரி இது பண்ணாளான்றது தெரியல. ஒரே நிமிஷம் எங்கே விட்டுட்டேன். ராமானுசன் போல்வார் அவர்கள் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து. அக்மல் சொல்றார், அவர்கள் நமக்கு சேஷிகள் ஆகையாலே சொரூப பிராப்தமாய் நிரதிசைய போக்கியமான திருவடிகளை போந்ததன் நெஞ்சு என்னும்படி அதிலே அதிப்பிரவணமாய் போருகிற மனசே அச்செவி மாறாமல் நித்தியமாய் செல்ல வேண்டும் என்று மங்களாசாசனம் பண்ணி சொல்றார். வாய்த்த மலர்த்தாள்கள், அதாவது இப்ப திருமங்கை ஆழ்வார் கார்த்திகை நாள்ல திருவவதாரம் பண்ணிட்டார். இது எப்பேற்பட்ட நாள் என்று கொண்டாடக்கூடியவர்கள் யார் அப்படின்னா, ராமானுஜன் தொடக்கமாக இருக்கக்கூடிய ரொம்ப பெரியவர்களாலே ஆதரணீயமாக கொள்ளப்பட்ட தினம் திருமங்கை ஆழ்வாரோட அவதார தினம். அப்போ இன்னும் வாய்த்த மலர்த்தாள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே அதை கொண்டாடக்கூடிய அடியவர்கள் யாரோ அவர்களை நீ கொண்டாடு என்றுதான் நான் தனக்கு இங்க இந்த இடத்துல உபதேசம் பண்ண மாமனிகள் வருகிறார். நெஞ்சை வாழ்த்துன்னு தன் நெஞ்சுக்கு சொல்லுகிறார் இல்லையா, வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சை வாழ்த்து. அப்படி கொண்டாடக்கூடியவர்கள் யார் அப்படின்னா சேஷிகள் ஆகையாலே. சேஷிகள்னா எனக்கு சுவாமியா இருக்கக்கூடிய எம்பெருமான் ஒரு ஜீவனுக்கு எப்படி இருக்கானோ அதே போல இவர்களும் இந்த திருமங்கை ஆழ்வாருடைய இந்த திருநட்சத்திரத்தை கொண்டாடக்கூடிய இவர்கள் எப்படி இருக்கா, பாகவதர்கள் எப்படி இருக்கா அப்படின்னா நமக்கு சேஷிகள். அவர்கள் தான் நமக்கு வகுத்த சேஷிகளாய் இருக்கக்கூடியவர்கள். அவர்களே நமக்கு சுவாமி, அவர்களே பற்றத்தக்கவர் என்று தெரிவிக்கிறார். அப்போ அது என்னத்தை விளைவிக்கிறது? அவர்களை சேஷியாக, அவர்களை நாதன் சுவாமி என்று சொன்னோமே ஆனால் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சொரூப நிறம் இருக்கிறது. சொரூப பிராப்தமாய் நிரதிசைய ரொம்ப சொல்ல முடியாத போக்கியமான திருவடிகளை பெற்று தருகிறது. சொரூபம் மற்றும் நிறம் பெற்றுட்டா போதுமா அப்படின்னு கேட்டா இல்ல, அதுல இனிமையும் இருக்கணுங்க. ஒரு விஷயம் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றோம். நல்ல விஷயம் அப்படின்னு சொன்னா
அது நல்ல விஷயம்ன்றது சொல்றதுனால மட்டும் நல்ல விஷயமா போயிடுமா, அது நமக்கு இனிமையும் கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அப்படிப்பட்ட போக்கியமான திருவடிகள் அதை வந்து சொரூபத்தையும் நிறம் பெறுகிறது, வந்து இம்மைக்கும் மறுமைக்கும் பலனை பெற்று தருகிறது, அது இனிமையாகவும் இருக்கிறது. சொல்றான் சில பேர் வந்து டாக்டர்லாம் சொல்றான் உடம்புக்கு நல்லது பாகக்காய் சாப்பிடுங்கன்றான். உடம்புக்கு நல்லதுதான், ஆனா போக்கியமானா பாகக்காய் கொஞ்சம் கசப்பா இருக்குமே அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. ஆனா இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா அப்படி இல்லை, அது பலனையும் பெற்று தரக்கூடியதா இருக்குது, போக்கியத்துவம் நிறைந்ததாக இருக்கிறது என்று காட்டுகிறார்கள். அப்போ சேஷிகள் ஆகியாலே ஸ்வரூப பிராப்தமாய் நிரதிசய போக்கியமான திருவடிகளை அது எப்படி இருக்குன்னா அதுக்கு ஒரு உபானம் தெரிகிறா. போந்ததன் நெஞ்சு என்னும்படியிலே அதிலே அதிப்பிரவணமாய் போருகிற மனசே, போந்ததன் நெஞ்சு என்னும் பொன்வண்டு உனது அடிக்கீழ் ஒன் சீராம் தெளிதேனுண்ட அமர்ந்திட வேண்டி என்று ராமானுசர் திருவடிகளே என்ன சொல்றார், ஒரு மதுவை பெறக்கூடிய வண்டு போல தன்னை தெரிவிக்கிறார் அமுதனார் அந்த பாசுரத்தாலே. அதை போல எப்படி இருக்கணும்னா திருமங்கை ஆழ்வார் வந்து திருநட்சத்திரத்தை கொண்டாடக்கூடிய வந்து வந்து யார் யார் வந்து அதிகாரிகள் உண்டோ அவர்கள் திருவடியிலே எப்படி அவர்களுடைய திருவடித்தேனை பருகக்கூடிய வண்டு போலே நாம் இருக்க வேண்டும். போந்ததென் என்னும் பொன்வண்டு என்னும்படியாய் அதிலே அதிப்பிரவணமாய் போருகிற சாதாரண ஆசையில பிராவண்யம்ன்றது சாதாரண அதிப்பிராவண்யம், ரொம்ப ஆறாத காதல் என்று சொல்கிறாரே, ஆறாத காதல் குருகூர்ச்சனகோகல் என்று சொன்னபடியாய் ஆறாத காதல் இடத்திலே அவர்கள் திருவடி வாரத்திலே நாம் தெரிவிக்க வேண்டும். போருகிற மனசே அச்செவி மாறாமல் என்று தெரிவிக்கிறார். அதாவது செவினா அந்த செம்மை மாறாமல் நித்தியமாய் செல்ல வேண்டும் என்று மங்களாசாசனம் பண்ணி உன் சௌரபம் பெறப்பார். அப்போ திருமங்கை ஆழ்வார் திருவடிகளை அந்த திருநட்சத்திரை போற்றக்கூடிய அதிகாரிகள் யார் யார் உண்டோ அவர்களுடைய திருவடிகளே நீ வந்து ஆசிரியம் பெற்றுக்கொள், அதனால உன்னுடைய சொரூபம் நிறம் பெறும், அந்த விஷயம் உனக்கு போக்கியமாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட அவர் அந்த வந்து அந்த செவி மாறாமல் அந்த நித்தியமாக செல்ல வேண்டும் என்று இந்த வந்து அனுபவமானது எனக்கு எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு கேட்டா இது எத்தனை நாள் இருந்தாதான் போகும். எப்பொழுது நாள் திங்கள் ஆண்டு ஊழி தூரம் என்று சொல்லும்படியாய் எப்பவும் நித்தியமாக செல்ல வேண்டிய அனுபவம் இது என்று தெரிவிக்கிறார். நித்தியமாக செல்ல வேண்டும் என்று மங்களாசாசனம் பண்ணு, அதனால என்ன ஆகும்னா உன் சொரூபம் பிறப்பார் என்று தெரிவிக்கிறார். இன்புறும் தொண்டர் செவ்வடி ஏத்தி வாழ்த்தும் என் நெஞ்சமே என்ன கடவுதரே. இன்புறும் தொண்டர் சேவடின்னு சொல்லக்கூடியது குலசேகர ஆழ்வாருடைய இதுல இருக்கக்கூடியது, பெருமாள் திருமொழியில இருக்கக்கூடியது. அது என்ன தெரிவிக்கிறார்னா தொண்டர் சேவடிகளை ஏத்தி வாழ்த்து என் நெஞ்சமேன்னு வந்து அங்கேயும் அந்த இடத்துல உபதேசம் பண்றாரு, அந்த இடத்துல இந்த இடத்துல இதுவாக காட்டுறாரு. அதாவது திருமங்கை ஆழ்வார் திருவடியோடு எப்படி வந்து சேஷிகள் பொருந்தி இருக்கிறாரோ அதே போல நமக்கு என்னன்னா திருமங்கை ஆழ்வாரை போற்றக்கூடிய அடியவர்கள் திருவடியிலே நாம் வந்து நம்முடைய சிரசை பொருத்தி இருக்க வேண்டும், மனசை பொருத்தி இருக்க வேண்டும். மலர்த்தாள்கள் மலர்ந்திருக்கிறார், மலர் போன்ற திருவடிகள் இத்தால் ஆச்சாரிய பரதந்திரருக்கு அனுகூல விருத்தி செய்து போர்கை ஸ்வரூபம் என்றதாய்த்து. அப்ப மலர் போன்ற திருவடிகள் அப்படின்னு சொன்னா ஆச்சாரிய பரதந்திரர்னா திருமங்கை ஆழ்வாருக்கு பரதந்திரராய் இருக்கக்கூடியவர்கள். இந்த பிரகரணத்துக்கு சேர சொல்லணும்னா திருமங்கை ஆழ்வார். சாதாரண ஆச்சாரிய பரதந்திரம்னா ஒரு ஆச்சாரியனுக்கு அடிபணிந்த ஒரு பாகவதர், அவர் தினத்திலே நம்ம செலுத்த வேணும். அதாவது பாகவத சேஷத்துவம்னு சொல்லக்கூடியது என்ன, அடியார் அடியார் தம் அடியார் அடியார் நமக்கடியார் அடியார் தம் என்று சொல்லும்படியா அப்படி இருக்கக்கூடியது. ஆச்சாரியருக்கு பரதந்திரராய் இருக்கக்கூடியவர் இந்த பிரகடனத்தை சேர ஆச்சாரியன்னு சொல்லக்கூடியது திருமங்கை ஆழ்வார். அப்படிப்பட்ட திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே பிரவணராய் இருக்கக்கூடியவர் ராமானுஜர் முதலானவர்கள், ராமானுஜர் தொடக்கமாக இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட திருவடிகளுக்கு என்ன பண்ணு அப்படின்னு கேட்டாரு. ஆச்சாரிய பரதந்திர அனுகூல விருத்தி செய், அவர் தினத்திலே வந்த ஒரு அனுகூலத்தை காட்ட வேண்டும், செய்து போருகை ஸ்வரூபம் என்றதாய்த்து. அப்படி அனுகூலமாக அவர்கள் தினத்தில் இருக்கதான் நமக்கு ஸ்வரூபம். இந்த திருமங்கை ஆழ்வார் திருநட்சத்திரத்தை திருக்கலிகன்னி தாசரன்னு திருநாமத்தை உடையராய் சதிருடைய தமிழ் விரகராய் அருளிச்செயல் 4000 பாட்டுக்கும் அர்த்த உபதேசம் பண்ணுபவராய் போருகிற லோகாச்சாரியரான நம்பிள்ளையும் தத்வம்சையும் மிகவும் பரிபாலித்து போர்வர்கள் என்று பெரியோர்கள் அருளி செய்து போர்வர்கள். எப்படி ஐப்பசியில் ஓணம்னு சொல்லக்கூடிய காலத்துல பிளலோகாச்சாரம் அந்த இடத்துல வந்து பிரஸ்தாபம் பண்ணியே தீர வேணும் அப்படின்னு வந்து நினைத்தாரோ, அதே மாதிரி இந்த இடத்துல சொன்னா கார்த்திகை நாள் சொல்லக்கூடிய காலத்திலே அந்த கார்த்திகையிலே அவதாரம் செய்தவர் அந்த 36,000 படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியாக்கியான கந்திரம் ஏற்படுவதற்கு காரணமாயிருந்த காரணபூதராய் இருக்கக்கூடியவர் திருக்கலிகன்னிதாசர் என்று சொல்லக்கூடிய நம்பிள்ளை. அப்படிப்பட்டவரை விடக்கூடாது. ஏன்னா இவர் என்ன ஈட்டு பெருக்கிறார் இருக்கிற ஈட்டு பிரவர்த்தனத்துக்காக பாடுபட்டவர்
தனக்கு அப்புறம் தனக்கு முன்னாடி அப்படிப்பட்டவரை விடக்கூடாது அப்படின்றதான் என்ன பண்றாரு, கார்த்திகையிலே அவதரித்த நம்பிள்ளையனுடைய பிரஸ்தாவத்தை விடத்திலே ஆரம்பிக்கிறார். திருக்கலிகண்ணி தாசர் என்று திருநாமத்தை உடையராய். அவருக்கு திருக்கலிகண்ணி தாசர் அப்படின்னு பேர். எதனால அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு சரித்திரத்தை சொல்றாங்க. திருமழில பெரும்புறக் கடலை அடநேற்றினை என்று சொல்லும்படியாக திருக்கண்ணமங்கையனுடைய பாசனம் ஒண்ணு இருக்கு. அதுல கடைசி பாசனத்தை தெரிவிக்கக்கூடிய காலத்துல இவர் அந்த பாசனமே ரொம்ப அற்புதமா இருக்கு. பெரும்புற கடலை அடலேற்றினை கொஞ்சம் பெரிய பாசனம் அது. ஆனால் அது அமைந்திருக்கிற ரீதி ரொம்ப கௌரவியமாய், ரொம்ப அதிப்பிராவண்யமாய், ரொம்ப சௌந்தரியமாய், ரொம்ப இனிமையாய் இருக்கக்கூடிய ஒரு பதிகம் அது. அதுல கடைசியில தெரிவிக்கிறார், மெய்மை சொல்லில் வெண்சங்கம் முன்னேந்திய கண்ணா நிந்தனுக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள் தானே. அதாவது அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணக்ஷேத்திரத்துல இருக்கக்கூடிய பெருமாளை பார்த்தா மெய்மை சொல்லில் வெண்சங்கம் முன்னேந்திய கண்ணா, சங்க கையில பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணா, நிந்தனுக்கும் குறிப்பாக அவர் பெருமாள் தெரிவிச்சாராம். காஞ்சி சுவாமி ரொம்ப அற்புதமாக தெரிவிப்பார் இந்த விஷயத்த. மெய்மை சொல்லில் வெண்சங்கம் நிந்தனுக்கும் குறிப்பாகில் கற்கலாம், உனக்கு ஆசை இருந்தா கற்கலாம் அப்படின்னு கேட்கலாம். அவர் எனக்கு ஆசையா இருக்கு. அவர் முதல்ல சொல்றாரு, அவர் அந்த பிராவண்யத்தை தெரிவிக்கிறார் பெருமாள். திருமங்கை ஆழ்வாரே இந்த ஆழ்வீர் இந்த பிரபந்தங்கள்லாம் ரொம்ப கேட்கறதுக்கு இனிமையா இருக்கே அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்திலே அந்த பக்தவச்சல பெருமாள் சொல்லக்கூடிய காலத்துல அவர் சொன்னாராம், நிந்தனுக்கும் குறிப்பாகில் கற்கலாம் அப்படின்னாராம். அப்படியா, நானும் கத்துக்கலாமா இதெல்லாம் அப்படிங்கிற, கவியின் பொருள் தானே, உங்களுக்கு வயசாகி கொடுத்து இனிமேட்டு கவியின் பொருள் தான் கத்துக்க முடியும்னாராம். அது இப்போ இந்த ஜென்மத்துல நடக்குமான்னு தெரியல, பார்க்கலாம் அப்படின்னாராம். அப்படின்னு சொன்ன காலத்துல என்ன ஆச்சு, திருமங்கை ஆழ்வாரே நம்பிள்ளையாக திருவவதாரம் செய்தார். கண்ணன் பெருமான் பெரியவாச்சான் பிள்ளையாக அதே ஆவணி ரோகில திருவவதாரம் பண்ணார். இவரிடத்துல சகல அர்த்தங்களையும் ஜீவபிரபந்த அர்த்தங்களையும் பெரியவாச்சான் பிள்ளை கற்றார் அப்படின்றது சம்பிரதாயத்தில் தெரிவிக்கக்கூடிய அர்த்தமாக இருக்கிறது. அப்போ காட்ட வந்த விஷயம்னா திருக்கலிகண்ணி தாசர் என்று திருநாமத்தை உடையராய். அதே திருநட்சத்திரம் இருக்கு, அவருடைய பிரஸ்தாவத்தை பண்ணித்தான் ஆக வேண்டும். அந்த ஈட்டு பிரவர்த்தனத்துக்கு அவர் ரொம்ப பெரிய உபகாரம் செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட உபகாரகரை இந்த இடத்துல தெரிவித்தே ஆக வேணும் என்று மாமுனிகள் திருவுள்ளத்துல இருந்த கருத்தை அறிந்தார் போலே என்ன பண்றாரு, எவ்வளவோ காலத்துக்கு பின்பு அவதாரம் பண்ணவர் பிளவஞ்சியர். ஆனால் ஒரு எழுத்தும் பார்த்தவன், ஆனால் என்ன சொல்றது, அவருடைய திருவுள்ளத்தை அப்படியே கை கொண்டவர் போலே, அந்த திருவுள்ளத்தை தன் கையில வச்சுட்டு இதுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தவரை போலே. அழைமனாள பிரவாள் நாயனார் எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் ஏற்பட்டவர் தான். அது சொல்றாரு, ஆச்சாரிய ஹிருதயம் சொல்றாரு, மாறன் மனம் என்று தெரிவிக்கிறார்கள். நம்மாழ்வார் திருவுள்ள கருத்து என்ன ஓடுறதுன்றது தெரிவிக்கக்கூடியதாக ஒரு கருத்து. அது போல மாமனிகளுடைய திருவுள்ள கருத்து என்ன இருக்கும் இந்த இடத்துல அப்படின்றதை அதை என்ன சொல்றது, அந்த பிடிச்சு பார்த்து எழுதக்கூடிய வியாக்கியானம் இருக்கு புலரம்ஜியரால். அதனால சொல்லியிருக்கிறார், திருக்கலிதாசன் திருநாமத்தையுடைய சதினுடைய தமிழ் விரகராய். நம்பிள்ளை எப்படிப்பட்டவர் அப்படின்னா நல்ல தமிழ் விரகர். கிழிய பார்த்தோம், பொதுபோக்காம் அருளி செயலிலே நம்பிள்ளையை போலே என்று பார்த்தோம். அப்போ நல்ல தமிழ் மொழியில அந்த பாஷையிலே நல்ல விரகர், நல்ல சாமர்த்தியம் புரிந்தவராய், சதுரர் என்று சொல்லக்கூடியவராய் இருக்கக்கூடியவர். அருளி செயல் 4000 பாட்டுக்கும் அர்த்த உபதேசம் பண்ணுமவராய். எல்லா 4000 பாட்டுக்கும் அர்த்தத்தை உபதேசம் பண்ணக்கூடிய நல்ல காலக்ஷேப அதிகாரி இவர். போருகிற லோகாச்சாரியரான் நம்பிள்ளையும். அவர் நம்பிள்ளைன்னு சொன்னா போதாது, அவர் இந்த லோகத்துக்கே ஆச்சாரியர்னு அவருக்கு திருநாமம் ஏற்படுறது. கீழ்பாக துண்டு புகழ் நந்தாடை தோழப்பர் தம்புகப்பால் என்ன உலகாரியனோ என்பரைக்க பின்னை உலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளை கோங்கி அப்படின்னு ஒரு சரித்திரம் வருது. அந்த இடத்துல கொஞ்சம் விசதமாக பார்ப்போம். அப்படிப்பட்ட லோகாச்சாரியர் என்ற திருநாமம் அவருக்கு ஏற்பட்ட, இந்த உலகத்துக்கு லோகாச்சாரியன்னா இந்த உலகத்துக்கெல்லாம் குருவாய் இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதனால சொல்றாரு, எல்லா பாட்டுக்கும் அர்த்த உபதேசம் பண்ணும், 4000 பாட்டுக்கும் அர்த்த உபதேசம் பண்ணுமவராய் இருக்கக்கூடியவர் இந்த நம்பிள்ளை. அப்படிப்பட்டவருக்கு என்ன திருநாமம் அப்படின்னா லோகாச்சாரியர், இந்த உலகத்துக்கெல்லாம் குருவாய் இருக்கக்கூடியவர் அந்த நம்பிள்ளையும். தத் வம்சேரியும் மிகவும் பரிபாலித்து போர்வர்கள் என்று மேல சொல்றார் நம்பிள்ளை. அதுக்கு மேல தத் வம்சர்கள் அப்படின்னு சொன்னா நம்பிள்ளையனுடைய அந்த வம்சியர்களாய் இருக்கக்கூடியவர்கள். அதுக்கு மேல தெரிவிச்சான்னா அவருடைய சிஷ்யர்களாய் இருக்கக்கூடியவர்கள். அப்படியும் அதை அன்வயம் பண்ணலாம். மிகவும் பரிபாலித்து போர்வர்கள் என்று பெரியோர்கள் அருளி செய்து போர்வர்கள். இதை எதுக்காக சொன்னா, மலர் போன்ற திருவடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்துல எப்படி இதை அந்த திருவடிகளுடைய பிரஸ்தாபம் இருக்கு. திருமங்கை ஆழ்வாருடைய திருவடிகள் மலர் போன்ற திருவடிகள் இல்ல, திருமங்கை ஆழ்வாரை ஏற்றக்கூடிய திருவடிகள் மலர் போன்ற திருவடிகள், அதை ஏத்து நீ மனமேன்னு தானே சொல்ற இந்த இடத்துல. அப்படிப்பட்ட அந்த பாவத்தை நம்பிள்ளை திறத்திலையும் அவருடைய வம்சியர் திறத்திலையும் இதை காணலாம் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல பெரியோர்கள் அருளி செய்து போர்வர்கள். பிள்ளை அதாவது நம்பிள்ளை பிள்ளை ஆதரிக்குது ஆழ்வார் திருவடிகள் பிராவண்யத்தாலே
தத் வம்சியர் ஆதரிக்கிறது பிள்ளையுடைய திருநட்சத்திரம் அதுவே என்றாக வேணும். நம்பிள்ளை ஆதரிக்கக்கூடியது எதா இருக்கிறதுனா கார்த்திகையில் கார்த்திகை நாள் என்று சொல்லக்கூடிய திருமங்கை ஆழ்வார் திருநட்சத்திரம், தத் வம்சியர்னு சொல்லக்கூடிய நம்பிள்ளை இடத்திலே ஆசிரியத்த சீடர்கள் அவருடைய வம்சியர்களா இருக்கக்கூடியவர்கள் ஆதரிக்கிறது எதனால அப்படின்னு கேட்டா, இது திருமங்கை ஆழ்வார் திருநட்சத்திரமாவும் இருக்கு, நம்பிள்ளையனுடைய திருநட்சத்திரமா இருக்கு, அதனால அவருக்கு ரொம்ப பகு ஆதாரணியம் இந்த விஷயம் என்று காட்டுகிறார்கள். இவ்வளவு விஷயங்களை தெரிவித்து திருமங்கை ஆழ்வாருக்கு இவ்வளவு பெருமை உடையவராய் இருக்கிறார் இந்த திருமங்கை ஆழ்வார் என்று இந்த பாசுரத்தினுடைய வியாக்கியானத்தை தலை கட்டுகிறார் புலவஞ்சியர். இதோடு இந்த 2 பாசுரங்களாலே திருமங்கை ஆழ்வாருடைய வைபவத்தை தெரிவித்து முடித்தார். மேலே கார்த்திகையில தானே சொல்லிட்டு இருக்காரு. கார்த்திகையிலே தோன்றினவர் யார் அப்படின்னு கேட்டா, அடுத்தவராக இருக்கக்கூடியவர் கார்த்திகையில் ரோகிணி நாள் என்று சொல்லக்கூடிய அந்த ரோகிணியிலே திருவவதாரம் செய்தவராக இருக்கக்கூடிய திருப்பானாழ்வாருடைய பெருமையை தெரிவிக்கிறார். கார்த்திகையில் ரோகிணி நாள் காண்மினின்னு காசினி ஈர் வாய்த்த புகழ்ப்பாணர் வந்துதிப்பால் ஆத்தியர்கள் அன்புடனேதான் அமரநாதிபிரான் கற்றதற்பின் நன்குடனே கொண்டாடும் நாள் அப்படின்னு இந்த பாசுரத்தை காட்டுகிறார். ஆனால் இந்த பாசுரத்துல ஒரு பாட்டபேதத்தை எடுத்து காட்டுகிறார் காஞ்சி சுவாமி. கார்த்திகையில் ரோகிணி நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது சுத்தமான பாட்டம் இல்லை அப்படின்னு காட்டுகிறார். ஏன்னா இந்த ரோகிணி அப்படின்னு சொல்லக்கூடியது ரகாரம், இந்த ரேபம், சம்ஸ்கிருத சொன்னா ரேபம்னு சொல்லலாம், தமிழ்ல சொன்னா ரகாரம்னு சொல்லலாம். அந்த ரகரம் முதலாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல சப்தங்கள் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு ஒரு இது சாஸ்திர விதி, அதோ இலக்கண விதி இருக்கு போல இருக்குது. தமிழ்ல முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே எந்த ஒரு சப்தமும் ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே ரகாரம் ஆரம்பிக்க கூடாது. இப்போ ராமன் எழுதக்கூடிய காலத்துல நம்ம எப்படி எழுதுறோம்? இராமன் எழுதுறோம், அரங்கநாதன் எழுதுறோம், ரங்கநாதன் அரங்கநாதன் எழுதுறோம். இப்ப காரணம் என்ன இதெல்லாம் இப்படிலாம் எழுதுறது அப்படின்னு பார்த்தா, ரகாரத்திலே எந்த பேரும் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு இருந்தது. அதனால இப்ப ரோகிணின்னு ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலே அது ரகாரத்திலே தொடங்கக்கூடியதா இருக்கு, அப்படி எழுதக்கூடாது என்று தெரிவிக்கிறோம். அந்த மாதிரி ஆரம்பிக்க கூடாது. அப்போ அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதை ரோகிணி நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது, ரோகிணின்னு சொல்லக்கூடியதை உரோகிணின்னு சொல்லலாம். அது கார்த்திகை உரோகிணி, கார்த்திகை உரோகிணி நாள்ன்றது சுத்தமான பாடம்ன்றது இல்லையே. கார்த்திகையில் உரோகிணி நாள்னு சொல்லலாமே. ஏன்னா கார்த்திகையில் உரோகிணி நாள் அப்படின்னா 7ஆம் வேற்றுமை உருவல போட்டு அதை சொல்லலாம். அப்படின்னா அந்த இடத்துல என்னன்னா தமிழனுடைய வெண்டலைக்கு அந்த யாப்பு இலக்கணத்துக்கு அது சேர்றது இல்லை. அதனால என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த பாசுரத்தினுடைய அன்பயம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கார்த்திகை உரோகிணி நாள்னு இருக்கணும் என்று காட்டுகிறார். கார்த்திகை உரோகிணி நாள் தான் இருக்கணும் என்று காஞ்சி சுவாமி அந்த பாடத்தை காட்டுகிறார். அதே பாடத்தை நம்முடைய ஸ்ரீமான் எம்.எஸ். வெங்கடாச்சாரிய சுவாமி அந்த பாடத்தை தன்னுடைய திவ்யபிரபந்த பாடபேதங்கள் என்று சொல்லக்கூடிய புத்தகத்தில் அதை ஆதரிக்கிறார். அந்த கருத்தை காசினியீர் பூமியில் உள்ளவர்களே, வாய்த்த தகுந்த புகழ் வைபவத்தை உடைய பாணர் திருப்பானாழ்வார் வந்துதிப்பால் அவதரித்ததனாலே ஆத்தியர்கள் ஆர்த்தியை உடையவர்கள். ஆத்தியர்கள் அப்படின்ற சப்தத்துக்கு பிரதிபதத்திலே ஆர்த்தியை உடையவர்கள் அப்படின்னு காட்டுறார். ஆனால் வியாக்கியானத்துல புலவஞ்சி சுவாமி காட்டக்கூடிய காலத்துல அதை ஆஸ்திகர்கள் அப்படின்னு காட்டுறார். நேற்றைய தினம் இங்க காலட்சேபம் முடிஞ்சு போகக்கூடிய சமயத்துல திருமல சுவாமியுடைய இடத்துல கேட்டார், இந்த பிரதிபதார்த்தங்கள்லாம் புலவஞ்சி சுவாமியே அருள் செய்ததா இல்ல வேற ஏதாவது இது பண்ணதா அப்படின்னு கேட்டார். அப்படி எனக்கு தெரியல அப்படின்னு. ஆனா இப்போ இந்த மாதிரியான ஒரு சன்னிவேசத்தெல்லாம் பார்க்கக்கூடிய காலத்துல புலவஞ்சியர் சுவாமியே எழுதியிருக்கலாம், இல்லன்னு அடியன் சொல்ல வரல. ஆனால் அது என்ன சொல்றது, இன்னொருவர் கூட இந்த பிரதிபதார்த்தம் எழுதியிருக்கலாம். சாதாரணமா இப்ப ஈட்ட போல இருக்கக்கூடிய வியாக்கியான கிரந்தங்கள்ல சேவிக்கக்கூடிய காலத்துல பிரதிபதார்த்தம்னு ஒண்ணு காண கிடைப்பதில்லை. ஆனால் அந்த பன்னீராய உரக்காரர் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்னா, அது பிரதிபதார்த்தம் போலவே தான் இருக்கும் அந்த இதுவே, அந்த வியாக்கியானமே. அது போல இந்த இடத்துல பார்த்தா வேற யாரோ பிரதிபதார்த்தம் இதுக்கு எழுதியிருக்காரோ அப்படின்னு எண்ணம் கொள்வதற்கும் ஒரு இது உண்டு, வாய்ப்பு உண்டு அப்படின்னு தான் தோற்றுகிறது இந்த இடத்துல. ஏற்கனவே கூட இதே மாதிரி ஒரு இது வந்ததுன்னு நினைக்க முன்னால எந்த இடம்ன்ற அந்த சங்கதி அடி ஞாபகம் வரல. ஆத்தியர்கள் ஆர்த்தி உடையவர்கள் அன்புடனே அவர்கள் பிரீத்தியுடனே அமரநாதிபிரான் என்னும் பிரபந்தத்தை கற்று அபியசித்து அதன் பிற்பாடு நன்குடனே நன்மையுடன் கொண்டாடக்கூடிய நாளாகிய இன்றைய தினம் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நாள் கிருத்திகா நட்சத்திரம் என்று கண்டு கொள்ளுங்கோள். ஆனா இந்த இடத்துல ஒரு தப்பு இருக்கு. கார்த்திகையில் ரோகிணின்னு சொல்லியிருக்கணும் அந்த இடத்துல.
கார்த்திகை கிருத்திகா நட்சத்திரம்னு எழுதியிருக்கா. எல்லா புத்தகம் அடியன் பிராச்சீனமா ஒரு இது புஸ்தகத்தை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சோம். அது கரெக்டா இருக்கா? சரி. ஏன்னா இப்போ அடியன் இங்க வச்சுட்டு இருக்கக்கூடிய புஸ்தகத்திலே கார்த்திகன் தான் இருக்கு. அடியன் வந்து கொஞ்சம் வந்து முன்னாடி இருக்கிறது ஏதோ ஒரு இதுல இருந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சரி இதுலதான் தப்பா இருக்கும், கார்த்திகை நாள் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு இது பண்ணி விஸ்மயப்பட்டு அந்த புஸ்தகத்தை அந்த புஸ்தகம் அப்படிதான் இருக்கு. இப்போ சொல்லுவா இல்லையா, இப்போ வந்து ஒருத்தன் எழுதிட்டே இருந்தானா, ஏதோ வந்து புஸ்தகத்துல உட்காந்தான், அவனை பார்த்து பின்னாடி வந்து அவன் அடிச்சுட்டானா அதை பார்த்த உடனே பின்னாடி இருந்தோம், ஓ அந்த இடத்துல அடிச்சு போடணும் போல இருக்கு, அவனும் அதே இடத்துல எடுத்து அந்த எழுத்து மேல அந்த நட்சத்திரத்து மேல அடிச்சானா, அந்த மாதிரி அடிச்சான் காப்பின்னு சொல்லுவாங்க. அது போல அந்த அடிச்சான் காப்பி போல இருக்கு இந்த புஸ்தகங்கள் எல்லாம். மேல தெரிவிக்கிறா 10ஆம் பாட்டு. இனி கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அனந்தரம் ரோஹிணி நட்சத்திரம் ஆகையாலும் கார்த்திகைன்னு சொல்ற இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை முடிஞ்சு போயிடுது, அதுக்கு மேல இருக்கக்கூடியது ரோஹிணி நட்சத்திரம் ஆகையாலும் மாசமும் அதுவாகையாலும் இதுவும் கார்த்திகை மாசமா இருக்குது. கார்த்திகை ரோகிணி நாள் அதே மாசமாக இருக்குது. அந்த சேர்த்திக்காக இந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிறத கார்த்திகையில் ரோஹிணி நாளானது திருப்பாணாழ்வார் திருவவதரிக்கையாலே ஆஸ்திகராலே ஆதரணீயமாய் உபலாதிக்கப்படும் அதான நாள் என்கிறார். இப்போ இந்த கார்த்திகையில வந்து என்னன்னா, கார்த்திகை நட்சத்திரம் முடிஞ்சு போச்சு, ரோஹிணி நட்சத்திரம் அடுத்தது இருக்கு, அதை சொல்லணும். அது வந்து கார்த்திகையின் ரோகிணி, அதனால அதே மாசமும் அதுவாகவே இருக்கிறது. அப்படிப்பட்ட சேர்த்தி இந்த இடத்துல அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட கார்த்திகையில் ரோஹிணி நாள் திருப்பாணாழ்வார்னு சொல்லக்கூடிய ஆழ்வாருடைய திருவவதார தினம். திருவதரிக்கையாலே அது என்ன சொல்றாரு, இந்த இடத்துல மேல சொன்ன அந்த ஆத்தியர்கள், அதாவது அப்படியே சொல்றாங்க, ஆஸ்திகராலே ஆதரணீயமாய் உபலாலிக்கப்பட்டு, ஆஸ்திகர்களா இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றாரு, இதை ரொம்ப இந்த நாட்டை வந்து ரொம்ப இதன் திறத்திலே ஆதரம் செலுத்துகிறார்கள், கொண்டாடுகிறார்கள். அப்படிப்பட்ட நாள் இதென்கிறார். கார்த்திகையில் ரோகிணி நாள் காண்மினின்னு காசினியீர். கீழில் பாட்டில் தம் திருவுள்ளத்தை குறித்து உபதேசித்தவர் மீளம் இப்பாட்டில் லௌகிகரை குறித்து உபதேசிக்கிறார். அப்படின்னு இந்த லௌகிகர் அப்படின்ற சப்தத்தை பார்த்த உடனே என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ண. லௌகிகர் அப்படின்னா நம்ம சாதாரணமா சொல்றோம், அவர் பரம லௌகிகம், அதாவது வந்து கொஞ்சம் சாதாரணமா வந்து இதுவா இருக்கக்கூடியவர்கள், இந்த உலக விஷயங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்றோம், லௌகிகர் அப்படின்னு சொல்றோம். அது இல்லாத கொஞ்சம் வந்து வைதிக விருத்தியில இருக்கக்கூடியவர்களை வைதிகர் அப்படின்னு சொல்றாங்க. லௌகிகர்னு சொல்றாரு அப்படின்னா அதான் இந்த இடத்துல என்னன்னா காசினியீர் அப்படின்னு சொன்னா பூமியில் உள்ளவர்கள். இவர் சொல்லக்கூடியது என்னன்னா லௌகிகர்னு சொல்லக்கூடிய இந்த பூமியில இருக்கக்கூடியவர்கள், அந்த லௌகிகர்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. காஞ்சி சுவாமி ஒரு தடவை வந்து திருநாகை நாகப்பட்டினத்துல சௌந்தர்யராஜனை மங்களாசாசனம் பண்றதுக்கு போயிருக்கேன். மங்களாசாசனம் பண்ணக்கூடிய காலத்திலே சௌந்தர்யராஜனுக்கு எப்படி இருக்கணும், திருநாகையில இருக்கக்கூடியவருக்கு அவர் திருமண் காப்பு சாத்திட்டு இருக்கிறது ரொம்ப மெல்லிசா இருக்கும். கொஞ்சம் நாகரிகமா இருக்கவாள் எப்படி இருப்பான்னா கொஞ்சம் திருமண் காப்பை வந்து ரொம்ப மெல்லிசா எடுப்பாள், அது போல இருக்கும். அதாவது ஒரு இவர் வந்து திருமங்கையாளர் ஒரு பாசனம் பாடி இருக்காரு. யாரோ ஒருத்தர் கேட்டாராம், இந்த மாதிரி இவர் எம்பெருமானுடைய திருமண் காப்பு ரொம்ப மெல்லிசா இருக்கே அப்படின்னு கேட்டாராம். சுவாமி சொன்னாரா, அவர் நாகரிகர், பாசனமே அப்படி இருக்கு. வம்ப விழும் துழாய் மாலை தோல் மேல் கையன ஆழியும் சங்குமேந்தி நம்பர் நம் இல்லம் புகுந்து நின்னார் நாகரிகர் பெரிதும் இளையர் அப்படின்னு அவருக்கு மங்களாசாசனம் திருமங்கையாளர் பண்ணுது. அதனால இவர் கொஞ்சம் நாகரிகர், சௌந்தர்யராஜன் சொல்லக்கூடியவர் அப்படின்னா நாகரிகர், அதனால கொஞ்சம் மெல்லிசா தான் திருமணிட்டு இருப்பார் அப்படின்னு வந்து காஞ்சி சுவாமி சொன்னதாக தெரிவிப்பார்கள். அதனால காட்ட வந்த விஷயம் என்னன்னா, அதுக்கு அனுகூலமா பிரசங்காத இந்த விஷயத்தை தெரிவிச்சேன். இதுல இந்த நாகரிகர்ன்றதுல ஒன்றும் வந்து அர்த்த விசேஷங்கள் இந்த பாசனத்துக்கு சமமா கிடையாது. இந்த இடத்துல லௌகிகர்னு ஒரு சப்தம் வந்தது, அந்த சமயத்துல நாகரிகர்ன்றதும் தோணித்து. சரி, அதை உங்களோட பகிர்ந்து போவோமே, பெரியவாளுடைய வைபவத்தை பகிர்ந்து கொள்வதுதான் இந்த காலக்ஷேபத்தினுடைய ஒரு வைசிஷ்டியமே நம்மளுடைய இந்த சிவவைஷ்ணவ இதுல கோஷ்டியில. லௌகிகரை குறித்து உபதேசிக்கிறார். லௌகிகரை குறித்து உபதேசினா காசினியர், இந்த உலகத்தில் இருக்கவர் கூட பூமியில் இருப்பவர்களை குறித்து உபதேசம் பண்ணுகிறார் காட்டுகிறார்கள். தம்மோடு அவர்கள் ஏகமாவார்களாக வேணும் என்ற திருவுள்ள கருத்தாலே. எதுக்காக நெஞ்சை குறித்து உபதேசித்தவர் இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் ஏன் உபதேசம் பண்றார் அப்படின்னா, அவர்களும் இந்த திரளுக்கு வர வேண்டுமே. வந்துட்டா என்ன ஆகும்னா, இது வந்து ஒரே ஒரு எப்படி சொல்லணும், இவ்வளவு பேர் இருந்தா கூட இது எப்படின்னா, இது அடியவர்கள் கோஷ்டி, பாகவத கோஷ்டி என்று சொல்லும்படியா இருக்க வேணும், ஏகமாவார்கள், ஒன்றாக சேர்வர்களாக இருக்க வேண்டும் என்று திருவுள்ள கருத்தாலே ரோகிணி நாள் அப்படின்னு சொல்றார். ரோகிணி நாள் என்கிற இதுதான் கிருஷ்ணன் அவதரித்த திருநட்சத்திரமாய் இருக்கும். இவர் ரோகிணியில பிறந்திருக்காரே, அதுவே வந்து கண்ணன் பெருமான் பிறந்த திவசமாகவும் நட்சத்திரமாகவும் இருக்கு இவருக்கு. அதாவது இவருக்குன்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல திருப்பானாழ்வாருக்கு கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் எண்ணுள்ளம் கவர்ந்தானை என்று அபிஷேகத்தில் பாவபந்தம் இருப்பது. அது ரெண்டு அர்த்தம் இந்த இடத்துல தெரிவிக்கிறார்.
ஒண்ணு இவர் திருப்பாணாழ்வார் தன்னுடைய அமர்நாதிபிரான்ல பாடக்கூடிய காலத்திலே கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் அப்படின்னு ரங்கநாதன் மங்களாதாரம் முன்னுகிறார். அப்போ எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எம்பெருமானுக்கு எதுல ஈர்ப்பு ஜாஸ்தி அப்படின்னா அந்த கண்ணன் எம்பெருமானுக்கு வெண்ணெயில ஈர்ப்பு ஜாஸ்தி. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்டவாயன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் அவருக்கு வெண்ணெய் கவர்ந்ததா இருக்குது. அதனால என்ன பண்ணாத அந்த வெண்ணெயை சாப்பிடக்கூடியவரா இருந்தார். கொண்ட வெண்ணெய் உண்ட வாயன். அப்போ வெண்ணெய் எம்பெருமானை கவர்ந்தது. இவரை எதை கவர்ந்ததுன்னா, கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயனாய் இருக்கக்கூடிய எம்பெருமானாலே கவரப்பட்டவர் யார் அப்படின்னா திருப்பாணாழ்வார் என்று தெரிவிக்கிறார். ரெண்டு அர்த்தம் இந்த இடத்துல சொல்லலாம். கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என்றுள்ள அதனால்தானே இந்த அமலநாதிபிரான் என்று சொல்லக்கூடிய அவராலே கவரப்பட்டு வெண்ணையுண்ட வாயனான எம்பெருமானாலே கவரப்பட்டு அமலநாதிபிரான் என்று சொல்லக்கூடிய திவ்ய பிரபந்தத்தை அருளி செய்தார். என்றே அவ்விஷயத்தில் பாவபந்தம் இருப்பது. அப்படிதான் அவருடைய பாவபந்தம் அந்த விஷயத்துல இருக்கிறது. ஆகையாலே திருநட்சத்திரம் அதுவாயிற்று. அது மட்டும் இல்ல, இது திருநட்சத்திரம் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கு. சாதாரணமா சொல்லலாம், ஏக நட்சத்திரம் இருந்ததுன்னா அது சில நட்சத்திரம் தான். இப்ப கல்யாணம் விவாகம் பண்ணக்கூடிய காலத்துல சில நட்சத்திரம் தான் ஜோசியில கேட்டா சொல்லுவா. நல்ல ஜோதிஷ சாஸ்திரத்துல இதுவா இருக்கக்கூடிய ஏக நட்சத்திரம் அப்படின்னா வாண்டான்னு விடுவோம். ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை. இவரும் ரோகிணி அவரும் ரோகிணி. ஆனா இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் விவாகம் பண்ண முடியும்னா பண்ண முடியும். ஏன்னா அந்த பாவபந்து ரெண்டு பேரும் இருக்கு என்று சொல்ல முடியா இருக்கிறது. இதெல்லாம் வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய அர்த்தம் இல்லை, ஒரு ரசோக்தியாக அடிய நடுவுல தெரிவிக்கக்கூடிய விஷயம். ஆனா அவர் சொல்றது அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்கு. இந்த இடத்துல இருவர் நட்சத்திரமும் ஆகையாலே திருநட்சத்திரமும் அதுவாயிட்டு. ரெண்டு பேருக்கும் திருநட்சத்திரம் ஏக நட்சத்திரமாக இருக்கிறது. அவ்வளவு மன்றிக்கே அது மட்டும் இல்ல, இந்த ரோகிணிக்கு இருக்கக்கூடிய பிறவையை மேல சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சர்மஸ்லோகார்த்த பிரகாசகரான திருக்கோட்டியூர் நம்பியும் வைகாசி ரோகிணி நாள் அப்படின்னு தெரிவிக்கிறார். சர்மஸ்லோகார்த்த பிரகாசகர் அப்படின்னு தெரிவிக்கிறார். அதாவது கண்ணன் பெருமான் என்ன பண்ணான், கீதையை உபதேசித்த காலத்திலே சர்வதர்மான் பரித்தியத்தை என்று சொல்லும்படியா இந்த சர்வஸ்லோகத்தை கண்ணன் பெருமான் உபதேசம் பண்ணான். அவன் யாருக்கு பண்ணான்னா அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணான். அது எப்பேற்பட்ட பெரிய பலனை கொடுத்ததான்னா, அது யாருக்கு அர்ஜுனனுக்கு அவ்வளவு பெரிய பலனை கொடுத்ததா அப்படின்னு தெரியல. இன்றளவும் அப்படிப்பட்ட கீதா சாஸ்திரம் நம் போன்றவர்களுக்கு பயன் கொடுத்துட்டு இருக்கிறது. அப்ப யாரை குறித்து பண்ணாரோ அது பிரயோஜனம் இல்லை. ஆனால் இதே சர்ம ஸ்லோகார்த்தத்தை திருக்கோட்டியூர் நம்பியானவர் எம்பெருமானாருக்கு 18 தடவை அந்த திருக்கோட்டியூருக்கு நடக்க வைத்து அவருக்கு இந்த சர்ம ஸ்லோகார்த்தத்தை உபதேசம் பண்ணார். பண்ணவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த உலகமெல்லாம் வாழும்படியாக அதை எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் உபதேசம் பண்ணார். பாருலகில் ஆசையுடையவர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பறுத்தார்கள் என்று சொல்லும்படியாய் இந்த உலகத்திலே இச்சை இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த பகவத் விஷயத்தை பகிர வேணும் என்ற ஒரு பெரிய வைசாலிய ஹிருதயம் புரிந்தவராயிருந்தார். அதனால என்ன சொல்றார், நான் நரகம் போனாலும் பரவாயில்ல இவர்களுக்கெல்லாம் சொல்றேன் அப்படின்னு ஆச்சாரியர்களுக்கு கொடுத்த அந்த சத்திய பிரமாணத்தை அதிக்கிரமித்து சொன்னார். அதனால எம்பெருமானார் என்ற பெருமையையும் பெற்றவராய் இருக்கக்கூடியவர் எம்பெருமானார். அவர் சொல்றார், இந்த வைகாசி இந்த திருக்கோட்டியூர் நம்பின்னு சொல்லக்கூடியவர் சரமஸ்லோகார்த்தத்தை எம்பெருமானாருக்கு உபதேசம் பண்ண ஆச்சாரியர். அவர் பிறந்ததும் வைகாசி ரோகிணி. அவர் பிறந்தது கார்த்திகை ரோகிணி இல்ல, வைகாசி. இப்ப என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, முதல்ல கார்த்திகை ரோகிணி நாள்னு சொல்லக்கூடிய திருப்பாணாழ்வாரோட திருநட்சத்திரம். அடுத்தது ரோகிணின்னு சொல்லக்கூடிய பகவான் எம்பெருமான் ஆவணி ரோகிணியில பிறந்தான். அடுத்தது திருக்கோட்டியூர் நம்பி பகவான் சரமஸ்லோகம் சொன்னா போல சரமஸ்லோக அர்த்தத்தை பணிந்தவராய் இருக்கக்கூடிய திருக்கோட்டியூர் நம்பி எம்பெருமானுடைய பஞ்சாச்சாரியர்களில் ஒருவராய் இருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர் பிறந்தது அவதாரம் செய்தது வைகாசி ரோகிணின்னு அந்த ரோகிணி நட்சத்திரனுடைய அந்த ரோஹிணி நட்சத்திர ஜாதர்களாய் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய வைபவங்களை எல்லாம் இடத்துல அடுக்கி வருகிறார். வைகாசி ரோகிணி நாள் உரியில் வெண்ணையோடு இயலுண்ட ஒருவனை போலே அவதரித்தார். சொல்றார், உரியெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த உரியெல்லாம் கட்டக்கூடியது யாரும் கட்டுறது இல்லை. அதனால எல்லாரும் பெரியவரா இருக்கிறதுனால அந்த உரி கட்டுறதுலாம் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அடியனே ஏதோ சின்ன வயசுல பார்த்ததுதான். உரிய கட்டக்கூடிய காலத்துல எப்படி இருக்கும்னா, அது முப்புரியால கட்டப்பட்டிருக்கும். அந்த உரியனுடைய பானை எப்படி இருக்கும், அதுல இந்த பக்கம் ஒரு கயிறு இருக்கும், அந்த பக்கம் ஒரு கயிறு இருக்கும், 3 கயிறு இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. அதாவது மேல இந்த உரிய பிடிச்ச ஒரு இடத்துல ஒரு மேல ஒரு இதுல ஹூக்குல மாட்டுற மாதிரி மாட்டி விடுவோம். அதை மாட்டக்கூடிய காலத்துல எப்படி இருக்குன்னா, அந்த முப்புரியாக இருக்கக்கூடியது உரி. அதான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார், உரியில் வெண்ணையோடு ஈருண்ட ஒருவனை போலே அவதரித்தார் என்று தெரிவிக்கிறார். அப்படின்னா அர்த்தம்னா, உரிய 3 கயிறை போல கட்டி இருக்குமே, அத போல இந்த இடத்துல 3 ரோகிணியை பத்தி நம்ம பேசியிருக்கோம். ஒரு வெண்ணையை கட்டிருக்குன்னா அந்த வெண்ணைக்கு ஆசைப்படக்கூடியவன் அந்த எம்பெருமான். அதே போல இந்த திருப்பாணாழ்வாரோட திருநட்சத்திரம் எப்படி இருக்குன்னா, வெண்ணையை போல இருக்கிற எம்பெருமானுக்கு ஆசைப்படக்கூடிய விஷயமா இருக்கு. எம்பெருமானுக்கு மட்டும் நமக்கு ஆசை இருக்கு.
இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லும்படியா உரி எப்படி கட்டியிருக்கோ அதே போல 3 பிரிகளை கொண்டதா இருக்கக்கூடிய உரி, அதே போல இந்த 3 ரோகிணிகளை உடையதா இருக்கக்கூடியது. அதனால இந்த முப்புரியூட்டின நட்சத்திரம் என்று காட்டுகிறார். என்கையாலே இது முப்புரியூட்டி இருப்பது. இப்படி மும்மடங்கான ஏற்றத்தை உடைத்தான இதுதான் என்றென்ன இன்று காண்மின். இது என்னைக்கு இவ்வளவு முப்பறி ஊட்டியது இதுன்னு சொல்றீங்க, இது என்னைக்கு அப்படின்னு கேட்டக்கூடிய காலையில இன்று, இன்னைக்குதான். கார்த்திகையில் கார்த்திகைலாம் காண்மின் இன்னு காசினி இன்னைக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்று காண்மின், அது இன்று காணுங்கோள் காலாந்தரம் இன்றைக்கே. ஏதோ ஒரு காலத்துல நான் சொன்னேன், இன்னைக்குதான் கார்த்திகையில் ரோகிணி என்று தெரிவிக்கிறார். அயம் மாசகா. அயம் மாசகான்றது ஸ்ரீராமாயணத்தில் இருக்கக்கூடியது. சைத்திர ஸ்ரீமான் அயம் மாசகா புண்ணியகா புஷ்பித காணனாகா என்று ஒரு ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம். அதாவது ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நாள் குறித்த காலத்திலே சைத்திர மாசம்னு சொல்லக்கூடிய சித்திர மாசத்துல இது பண்ணார். ஆனால் அதெல்லாம் நடக்கல. ராமனுக்கு எப்போ பட்டாபிஷேகம் நடந்தாலும் அயம் மாசகா, அயம் மாசகா, இந்த மாசம் தான், இந்த மாசம் ராமன் பட்டாபிஷேகம் என்னைக்கு, இந்த மாசம் தான், அயம் மாசம்னா இந்த மாசம், அயம் மாசகா அயம் மாசகா என்று தெரிவிப்பார்களாம். அதுபோல இந்த இடத்துல ஏன் என்ன சொல்றாருன்னா இன்று கார்த்திகையில் ரோகிணி என்னைக்குன்னு நீ கேட்டீங்கன்னா இன்று என்னென்னைக்கும் அது காலாந்தரம் அன்றைக்கே. அது ஏதோ காலாந்தரம் இல்லை, என்னைக்கும் அந்த அந்த திருப்பானாழ்வாரை நினைக்கக்கூடியவர்கள் எப்படி நினைக்கணும் அப்படின்னா இன்னைக்குதான் அவர் திருநட்சத்திரம் என்று நினைக்க வேண்டும். கார்த்திகையில் ரோகிணி நாள் காண்மின் காசினி என்று தெரிவிக்கிறார் என்கிறபடி அது இன்றாவதே. இதில் இவருக்கு அதில் ஆதராதிசயம் அதீத காலமாய் இருக்க செய்தையும் சமகாலமாய் இருக்கிறபடி இவருக்கு இருக்கக்கூடிய ஆதரம் இருக்கே அந்த திருப்பானாழ்வார் திருநட்சத்திரத்தை மாமுனிகளுக்கு இருக்கக்கூடிய ஆதராதிசயம் அதீத காலம். அவர் ஆழ்வாருடைய காலம் என்ன அப்படின்னா ஏதோ கலியுகனுடைய முன்னாடி பிறந்திருக்கார். நம்ம மாமுனிகள் பிறந்தது ஒரு 655 திருநட்சத்திரம் முன்னாடி. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே ஆழ்வாருடைய திருவவதாரம் அதீத காலம், ரொம்ப பழைய காலம், தொன்மையான காலம், 5000 வருஷத்துக்கு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் அப்படின்னா கமகாலமாய் இருக்கிறபடி இவர் காட்டுவதை இன்னைக்குன்னு காட்டா இவர் இன்னும் நிறைய பிரத்யக்ஷீகரித்த போல இந்த ஆழ்வாரையே பிரத்யக்ஷீகரித்த போல சமகாலம் இருக்கப்படி போல ஒரு ஆதரணீய விடத்திலே தோற்றம் தெரிவிக்கிறார். ஆதராசியம் அதீத காலமாய் இருக்க செய்த சமகாலமாய் இருக்கப்படி ஆழ்வாருடைய காலம் ரொம்ப முற்பட்ட காலமாய் இருந்தாலும் இன்றுன்னு சொல்வதனாலே இவர் காட்டக்கூடிய ஆதரணீயத்தை பார்க்கக்கூடிய காலத்திலே வர்த்தமான காலத்திலே இப்பொழுதுதான் ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் இன்னைக்குதான் பிறந்தாரோ இன்றைக்குதான் தோற்றினாரோ என்று சொல்லும்படியான ஆதரம் இவரிடத்திலே மாமனிகள் திறத்திலே இருக்கிறது. மேல சொல்றார் நிதி காட்டுவாரை போலே காணுங்கோள் என்று பிரத்யட்சிப்பிக்கிறார். சொல்றாரு காண்மின் ஒருத்தர் காட்டுறார், இதை பாருங்கோ அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு இல்லையா. அது போல இவர் என்ன பண்ண பிரத்யட்சிப்பிக்கிறார், இதை பாருங்கோள் அப்படின்னு நமக்கெல்லாம் அந்த இதை இந்த கார்த்திகை நாள் இன்று பாருங்கோள் என்று பிரத்யட்சிப்பிக்கிறார் என்று தெரிவிக்கிறார். காசினியர் என்று ஒருவர் இருவர் இன்றைக்கே. காசினியர்னு சொல்லக்கூடிய காலத்துல ஒருவர் இருவர்லாம் கிடையாது. எவ்வளவு பேர் இந்த உலகத்துல இருக்கக்கூடியவர், இந்த பூலோகத்துல இருக்கக்கூடியவர் அனைவரையும் கூப்பிடுறாரு. எதிகஸ்டின் முமுக்ஷு சியாத் என்கிறபடியே தம் நசையாலே ஒரு நாளாக உபதேசிக்கிறார். எதிகஸ்டின் முமுக்ஷு சியாத்னு சொல்லும்படியா இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணணும், முமுக்ஷுன்னு சொல்லக்கூடியவன் மோட்சத்தில இச்சையுடையனா இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் என்னன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளாக இருக்க வேண்டும். இந்த ஆழ்வாருடைய பெருமையெல்லாம் தெரிந்து ஒரு நாளாக இருக்க வேண்டும் என்று உபதேசம் செய்கிறார் என்றெல்லாம் காட்டுகிறார்கள். இதன் ஏற்றம்தான் இன்னத்தாலே என்று எங்களுக்கு அறிவித்தால் ஆகாதோ என்ன. இவ்வளவு சொல்றாலே இதில் ஏற்றம் என்ன எதால அப்படின்னு அறிவிக்க கூடாதா அப்படின்னு கேட்டா இந்த கார்த்திகை இது வரைக்கும் நாம நிர்தேசம் பண்ணலையே. கார்த்திகை உருவாக்கினால் காண்மின் காசினியர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. எதனால ஏத்தம் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய சமயத்தில் வாய்த்த புகழ்பாணர் வந்துதிப்பார் என்கிறார். திருப்பானாழ்வார் வந்துதித்தார் அதனால என்று சொல்லி இது பண்றார். இந்த இடத்துல விடுக்க இன்னைக்கு நிறுத்துவோம். நாளைக்கு மேலே இருக்கக்கூடிய அனுபவத்தை பண்ணுவோமாக. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ருமுனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். மங்களம் குருவர்யாய மங்களம் குணசிந்தமே வாதிபீதிகரார்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாத்ருமணி மானசவாசினே அண்ணங்கரார்யவர்யாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். தழை நல்ல இன்பம் தலைப்பேதெங்கும் தழைக்கவே லோகாசுகினா சமஸ்தோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி சந்து. ஆழ்வார் பிரமாணா ஜீவர் திருவடிகளே சரணம்.